தேவ பிள்ளைகளுக்கு எண்டே கிடையாது. உனக்கு எவனு என்று சொல்ல முடியாது. எவனும் உன்னை பார்த்து இதுதான் உன் முடிவுன்னு சொல்ல முடியாது. சொல்ல அவனை பார்த்து, டேய் கிறிஸ்து எனக்கு ஜீவன். தைரியத்தை விட்டுறாத, நம்பிக்கையை விட்டுறாத, விசுவாசத்தை விட்டுறாத, மறுதலிச்சிராத, முறுமுறுத்துறாத. இன்னும் கொஞ்ச நேரம் தான் உனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாக நடக்க போகிறத அந்நிய கண்கள் அல்ல, உன் சொந்த கண்கள் காணும். வாழவே கூடாது நினைக்கிற அந்த பொல்லாத சத்துருக்கள் மத்தியில, நீ அழிந்து போகணும்னு நினைக்கிற பொல்லாத மனுஷர்கள் மத்தியில, நீ இங்க இருக்கவே கூடாதுன்னு நினைக்கிற அந்த பொல்லாத மோசமான மனுஷர்கள் மத்தியில உன்னை மறுபடி ரீஓபன் பண்ணி உன் அலங்காரத்தை காட்ட போகிறார். நீ அவருடையவன் என்பதை காட்டுவார். இது வராது, இந்த பணம் எனக்கு திரும்பி வராது, இந்த இழப்புகள்ல இருந்து நான் மீண்டு வர முடியாது. நோ சான்ஸ், there is no chance. ஆனா என் ஆண்டவர் அதிலிருந்து உன்னை எழுப்ப வல்லவர்னு சொல்லி நம்புற பிள்ளைங்க. ஒருவேளை பிசினஸ்ல லாஸ் ஆயிட்டோமே, எப்படி இன்னொரு சான்ஸ் கொடுக்கிறார் உனக்கு. வாழ்க்கையில லாஸ் ஆயிட்டோம், வாழ்க்கையை தொலைச்சிட்டோமே, இன்னொரு சான்ஸ் இன்னைக்கு உனக்கு கொடுத்து, எவெல்லாம் உன்னை பார்க்க கூடாதபடிக்கு அவன் முகத்தை உனக்கு மறைச்சானோ அவன் கண்கள் பார்க்கும் உன் கூட அவர் இருக்கிறத. ரொம்ப காலம்லாம் காத்திருக்க வேண்டாம், சீக்கிரமா நடக்கும் அது. இந்த வருஷ முடிவிற்குள்ள நீ அற்புதத்தை காண்பாய். இந்த மாத முடிவிற்குள்ள அதன் அடையாளம் உனக்கு தோன்றும். இந்த மாசத்திற்குள்ள நான் சொல்றேன், ஒரு அடையாளத்தை நீ காண்பாய். நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாள் எல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன், நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும். பாடலாமா? அவரை ஆராதிக்கிற வேளையில அவருடைய மகிமையின் பிரசன்னம், அவருடைய கிருபை, அவருடைய தயவு ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உண்டாவதாக. அவருடைய மகிமையினால் கர்த்தர் உங்களை அலங்கரிப்பாராக. இயேசுவே நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன். ஆமென், ஆமென். உம்மை மட்டுமே ஆண்டவரே, உம்மை மட்டுமே அப்பா, எல்லாவற்றிலும் உம்மை மட்டுமே, உம்மை மட்டுமே. இயேசுவே நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாள் எல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன். ஆசையாய் உள்ளதன் ஆழத்தின தாகத்தோடு இந்த லைவ்ல பார்க்கிறவங்க எங்களோடு சேர்ந்து அவரை உம்மை நேசிப்பேன் ஆண்டவரே. நாள் முழுது என்ன வந்தாலும் எது நடந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, பசியோ, பட்டினியோ, நிர்வாணமோ, நாச மோசமோ, எவன் வந்தா என்ன, எவன் வராம போனா என்ன, அவர் என் பட்சத்தில் இருப்பார், நான் அவரை தேடுவேன். அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் உள்ளவர்கள் முழு பலத்தோடு சொல்லலாமா? ஒழுதும் நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாள் எல்லாம். எனதெல்லாவற்றிலும் கமோ நான் உம்மை நேசிப்பேன் இயேசு. இன்னும் ஆசையாய் நான் உம்மை தேடுவேன். ஆஹா நான் உம்மை சேவிப்பேன்
தரஷடலரபா அற்றிலோ ஆசையாய் நீரே என் தஞ்சம் நீரே என் கோட்டை நீரே என் ரட்சகர் நீரே ராஜா நீரே என் தஞ்சம் நீரே என் கோட்டை நீரே என் ரட்சகர் நீரே ராஜா. எல்லாரும் ரெண்டு கரங்களை உயர்த்தி நான் உம்மை தேடுவே நாள்மோ பிசாச வெட்கப்படுத்தி சொல்லுங்க வா. நீ ஆராதிப்பது தானே அவனுக்கு பிரச்சனையா இருக்கிறது. நீ அவரை உயர்த்துறது தானே அவனுக்கு பிரச்சனையா இருக்கிறது. இன்னும் உயர்த்து, இன்னும் உயர்த்து, இன்னும் மகிமைப்படுத்து. மால்காரா ஷாகா பாலாபா இன்னும் ஆசையாய் நான் உம்மை தேடுவே நாள் முழுதோ நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம் எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசு. ஆமென். நான் உம்மை தேடுவே நான் இப்போமே அவரோடு இருக்கக்கூடிய ஒரு கிருபைய எத்தனையோ காலங்கள் அவரோடு இருந்த சமூகத்தை அவர் பிரசன்னத்தை அந்த ஆதி அன்பை நீ இழந்து போயிருந்தாலும் இன்னைக்கு அவரை ஆராதிக்கிற வேளையில தேவனுடைய கிருபை உன்னை சந்திக்கட்டும். அவருடைய பிரசன்னம் உன்னை சந்திக்கட்டும். ஒரு மாற்றத்தை ஆவியானவர் தரட்டும். இன்னையிலிருந்து உன்னை அவரையும் எதுவும் பிரிக்க முடியாதபடி கிறிஸ்துவின் அன்பை விட்டு உன்னை எதுவும் பிரிக்க முடியாதபடி கிறிஸ்துவின் அன்பினால் ஒரு கட்டப்பட்ட ஒரு கிருபைய கட்டப்பட்ட ஒரு வல்லமைய ஆண்டவர் உனக்கு இன்னைக்கு கொடுத்து இன்றிலிருந்து ஒரு பெரிய மாற்றத்தை என் ஆண்டவர் இன்னைக்கு தரும்படியா எல்லாரும் நாவுகளை திறந்து அப்பா இனி உம்மை மட்டுமே என் இருதயம் என் சிந்தனைகள் எல்லாம் உம்மை மட்டுமே நேசிக்கத்தக்கதாய் உம்மை மட்டுமே ஆராதிக்கத்தக்கதாய் உமக்காக மட்டுமே வாழத்தக்கதாய் இன்னைக்கு உம்முடைய கிருபை எங்க மேல் அளவில்லாமல் ஊற்றும் அப்பா. ஆமென். நான் உம்மை நேசிப்பேன் இயேசு. இன்னும் ஆசையா உள்ளது நாளது பரலோகம் களி கூறுகிற மாதிரி சொல்லலாமா? நாள் முழுதும் நான் உம்மை சேவிப்பேன். ஆமென். அதீதாலாரா கமதரஹா அற்றிலும் நான் உம்மை எல்லாவற்றிலும் இன்னும் ஆசையாய் நான் உம்மை தேடுவே நாள் முழுதும் நான் உம்மை சேவிப்பே வாழ்நாள் எல்லாம் எனதெல்லாவற்றிலும். ஆமென். ஆமென். இயேசுவே நான் உம்மை தேடுவே நல்ல விடுதலையோடு ஒருமனப்பட்டு. ஆமென். வாழ் மாறட்டும். நீ அவர் ஆராதிக்கிற வேளையில எத்தனை பேர் நம்புறீங்க? என் சிறை இருப்பெல்லாம் கர்த்தர் உடைத்து போடுகிற வேலை, என் நெருக்கங்கள் எல்லாத்தையும் மாற வழிகின்ற வேலை. எத்தனை காலங்கள் பார்வோன் உன்னை அடிமையாக்கினாலும் உன்னை உடைக்க நினைச்சாலும் உன்னை அடக்க நினைச்சாலும் இனி உம்மை தேடுவேன். ஓ உம்மை தேடுவேனப்பா. நல்ல பங்காகிய உம்மை மட்டுமே எல்லாவற்றிலும் நேசிப்பேன்
உம்மை தேடுவே நான் முழுதோ நான் உம்மை சேவிப்பே வாழ்நாள் எல்லாம் எனதெல்லாவற்றிலோ நான் உம்மை நேசிப்பே இயேசுவே நான் உம்மை தேடுவே நான் முழு ஆமென் விகாதரவா ஷகரவா எனதெல்லாவற்றிலோ ஆமென். நம்புற பிள்ளைங்க நல்ல கைகளை தட்டி இதுதான் என் வாழ்க்கையில் நடக்க போகிறது, இதுதான் என் வாழ்க்கையில் நடக்கும். இனி அவரோடு இருக்கிற உறவை, அவரோடு இருக்கிற அன்பை, அவரோடு இருக்கிற ஐக்கியத்தை, அவரோடு இருக்கிற பிணைப்பை எதுவும் நிறைய நேரங்கள்ல மனுஷனால உன்னை சுத்தி இருக்கிறவனால நீ நிறைய காரியங்கள் தேவனை விட்டு நீ தூரமாய் போயிருக்கலாம். ஆனா இன்னைக்கு உன்னை ஏமாற்றாத ஒரு அன்பு, உன்னை விட்டு விலகாத அன்பு, துனக்கு துரோகம் செய்யாத ஒரு அன்புனா அது என் இயேசுவின் அன்பு மட்டும் சொல்லுகிற பிள்ளைங்க நல்ல கை தட்டி. உன் வாழ்க்கையில எத்தனையோ மனுஷன் வந்திருப்பான், மனுஷி வந்திருப்பா, ஆனா எத்தனையோ காரியங்களை உன்னை புகழ்ந்து பேசுற மாதிரி பேசி இருப்பானுங்க. ஆனா எத்தனையோ காலங்கள்ல நீ உன் கூட நிக்க வேண்டிய இடத்துல கூட அவங்க நிக்காம மறைஞ்சிருப்பாங்க. ஆனா எல்லா நேரமும் உன் கூட ஒருத்தர் நின்னு உன்னை இன்னைக்கும் நடத்தி கொண்டிருக்கிறார்ப்பா. உன் மனசு கடைசி நேரத்துல கொஞ்சமாய் அவர் மேல இருக்கிற நம்பிக்கையை விசுவாசத்தை விட்டு விடுகிற நேரம் வந்த போது கூட ஏதாவது ஒரு முறையில உன்னை தட்டி திருப்பியும் தூக்கி இருப்பார். அந்த தேவனை நான் விட மாட்டேன், அவரை முழு உள்ளத்தோடு நான் ஆராதிப்பேன் சொல்ற பிள்ளைங்க பரலோகத்தையே அசைக்கிற மாதிரி நரகம் நடுங்கட்டும். இன்னைக்கு நான் சொல்றேன், எந்த மனுஷனும் பொய்யன் தான், எந்த மனுஷனும் அவன் தேவைக்காக அவனுடைய சூழ்நிலைக்காக தான் உன் பக்கமாய் வருவான். ஆனா எதுவுமே இல்லாம உன் பக்கமாய் ஒருவர் வந்தார்னா அவரை இனி முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு உள்ளத்தோடு துதிப்பேன். எல்லா நேரமும் எந்த சூழ்நிலையானாலும் அப்படி சொல்லி விசுவாசிக்கிற பிள்ளைங்க நான் உம்மை தேடுவேன் அப்பா. நீ யோசித்து பார், நீ மனுஷனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை உன் தெய்வத்துக்கு கொடுத்திருந்தா, மனுஷனுக்கு செலவிட்ட நேரத்தை அவங்கிட்ட பேசின நேரத்தை நீ தெய்வத்துக்கு கொடுத்திருந்தா இன்னைக்கு எத்தனையோ கிருபைகளை நீ வாங்கியிருப்பியே, எத்தனையோ வல்லமையை நீ பெற்றுக் கொண்டிருப்பியே. ஆனாலும் இன்னும் காலம் கடந்து போகல. இன்னைக்கு சொல்ல ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரை இன்னையிலிருந்து நான் என்ன அர்ப்பணிக்கிறேன், நான் உம்மை மட்டுமே நம்புற பிள்ளைங்க நல்ல கைகளை தட்டி எஸ் ஃபாதர், எஸ் ஃபாதர், இனி உம்மை மட்டுமே நான் ஆராதிக்கத்தக்கதாய், உம்மை மட்டுமே நான் துதிக்கத்தக்கதாய், உம்மை மட்டுமே நான் பிரகடனப்படுத்தத்தக்கதாய், இனி நீர் மட்டும் எனக்கு போதும் சொல்லி நம்புற பிள்ளைங்க நல்ல கைகளை தட்டுகிற வேளையில் பரலோகமே நமக்காக இன்னைக்கு திறக்கப்படுவதாக. தேங்க்யூ. நல்ல அந்நிய பாஷைகளை பேசுங்க. கர்த்தருடைய மகிமை இன்னைக்கு நம் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமா தானே? எவ்வளவு ஒரு பெரிய அந்த பாடல், எவ்வளவு அருமையான பாடல் பாருங்க. வாழ்க்கையில நம்மை ஒருபோதும் நம்மை மறவாதவர். யோசித்து பார்ப்போம், இந்த நாள் இந்த மீட்டிங்கு பிறகு உம்மை மட்டுமே நான் தேடுவேன். அம்மா தானே இல்லையா? சொல்லுங்க. மனுஷனுக்காக ஓடி ஓடி, மனுஷனை பார்த்து நீ நல்லது செஞ்சு உனக்கு ஏதாவது நியாயம், உனக்கு நன்மை கிடைச்சிச்சா? இல்லை தானே? இனி உன் கண்கள் அவரை மட்டுமே நோக்கி பார்க்கட்டுமே. கரெக்டு தானே? சொல்லுங்கப்பா, கரெக்டு தானே? பைபிளை சொல்லுகிறார். எனக்கு எதோ தெரியல, இந்த வார்த்தை வந்துக்கிட்டே இருக்கு. எந்த மனுஷனும் பொய்யன், வாயெல்லாம் பேசுறதெல்லாம் பொய் தான். அவன் தேவைக்கு ஏற்ற மாதிரி பேசுவான், அவன் சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி உன்கிட்ட பேசுவான். ஆனால் என் ஆண்டவர் அப்படி கிடையாது. வேதம் சொல்கிறது, அவர் பொய் சொல்ல, அவரை பொய் சொல்ல மனுஷன் பொய் சொல்லுவான். உனக்கு அப்படி பண்றேன், இப்படி பண்றேன், இதை செய்யறேன், அதை செய்யறேன்னு சொல்லுவான்.
அப்புறம் தேடி பாருங்க, இருக்க மாட்டான். ஆனா என் ஆண்டவர் அப்படி கிடையாது. அவர் சொல்லியும் செய்யாத இருப்பாரோ? ஆவியில பார்க்கிறேன், மனுஷனால ஏமாற்றப்பட்ட அநேகர் இங்க இருக்கலாம். அவன் புருஷன் உன்னை ஏமாத்தி இருக்கலாம், அவன் மனைவி உன்னை ஏமாத்தி, அவன் சொந்த பந்தங்கள் உன்னை ஏமாத்தி இருக்கலாம். நன்மை செஞ்ச நீ, உனக்கு ஏமாற்றம் தான் உனக்கு ஒரு பதிலா வந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு ஒன்னே ஒன்று கொடுங்க, நான் ஒன்னே ஒன்று சொல்லி தரேன் உங்களுக்கு. நான் உம்மை தேடுவேன் ஆண்டவர். ஆமென். அவர் சமூகத்தில் நிறைவான பங்கு, நிறைவான பலன். ஒரு சொல்லக்கூடாதா? விசுவாசிக்கிற பிள்ளைங்க 2 கைகளை உயர்த்தி ஆமைன்னு சொல்லுங்கப்பா. ஆமென். நல்ல கைகளை அசைத்து சொல்லுங்க, பிசாசை வெட்கப்படுத்தி. இதை தானே நீ பண்ணக்கூடாதுன்னு நினைச்சான். அவரை நீ தேடக்கூடாது, அவரை நீ பார்க்க கூடாது, அவர் முகத்தை நீ தரிசிக்க கூடாது, அவர் பிரசன்னத்தை அனுபவிக்க கூடாது. இதுக்கு தானே அவன் உன்கிட்ட போராடினான். இன்னைக்கு சொல்லு, என்ன வந்தால் எது நடந்தால் அவரை மட்டுமே நான் நேசிப்பேன், அவரை மட்டுமே நான் அன்பு கூறுவேன். பிசாசை பார்த்து சவால் விட்டு சொல்லுங்க, கிறிஸ்து எனக்கு ஜீவன், கிறிஸ்து எனக்கு ஜீவன். Christ is my life. எனக்கு வாழ்க்கை கிறிஸ்து. எல்லாரும் சொல்லுங்க, என் வாழ்க்கை கிறிஸ்து. என் குடும்பத்திலேயே அவர் கிறிஸ்து. சொல்லுங்க, அவர் கிறிஸ்து. ஆமென். அவர் எனக்கு வாழ்க்கை. பவுல் அழகா எழுதுறார், கிறிஸ்து எனக்கு ஜீவன். அவர் தான் என் வாழ்க்கை. எத்தனை பேர் அப்படி ஒரு வாழ்க்கை வாழ போறோம்? ஆமென். உலகத்துக்காக, சொந்த பந்தங்களுக்காக, குடும்பத்துக்காக வேண்டாம். ஒரே வாழ்க்கை. எல்லாரும் சொல்லுங்க, கிறிஸ்துவுக்காக வாழ போறேன். சொல்லுங்க பாபு. இந்த ஆராதனையில இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளைங்க எங்க இருந்தால், உன் குடும்பத்துக்காக, உன்னை சுத்தி இருக்கிற சூழ்நிலைக்காக நீ வாழாத, இயேசுவுக்காக மட்டும் வாழ என அர்ப்பணிக்கிறேன். ஆமென். ஐயா, இதுதான் ஐயா கிறிஸ்தவ வாழ்க்கை. உன்னை சுற்றி 1000 காரியங்கள் நடந்து கொண்டிருக்கு, ஆனால் இயேசுவுக்காக நில். ஆமென். கரெக்டா இல்லையா? சொல்லுங்கப்பா. நிறைய நேரங்கள்ல நீ ஆண்டவரை விட்டு தூரம் போறதுக்கு காரணமே மனுஷன் தான் அந்த இடத்துல இருக்கிறான். மனுஷனால ஏற்பட்டப்பட்ட காரியங்கள், மனுஷனால ஏற்பட்டப்பட்ட துரோகங்கள், மனுஷனால ஏற்படப்பட்ட அநியாயங்கள்னால தான் நீ தேவனை விட்டு தூரம் போகிற. இன்னைக்கு ஏன் மனுஷனை பார்க்க? இன்னைக்கு என் கர்த்தர் கிறிஸ்து. எல்லாரும் சத்தமா கைகளை வைத்து சொல்லுங்க, கிறிஸ்து, கிறிஸ்து என் ஜீவன். ஆமென். அம்மா விட மாட்டேன் ஆண்டவரே. சொல்லுங்க, ஒருவேளை விட்டு இருந்தா இனிமே விட மாட்டேன். இந்த டாக்ஸா மீட்டிங்ல அந்த கிருபையை வாங்கிக்கோ. கிறிஸ்து என் ஜீவன். எல்லாரும் சொல்லுங்க சத்தமா. என்ன வந்தாலும் சொல்லுங்க பாப். ஆமென். ஹalleluya. மால்காரா ஷட்டாரபா. ஒரு நம்பிக்கை வரட்டும். ஒரே ஒரு வாழ்க்கை கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து போ. ஆமென். ஒரே ஒரு வாழ்க்கை தானே. எப்போ தொடங்குது எப்போ முடிக்கிறது நமக்கு தெரியாது. அது ஒவ்வொரு மனுஷன் வாழ்க்கை அப்படித்தானே இருக்கு. ஆனால் ஒன்று சொல்லுங்க, கிறிஸ்து எனக்கு ஜீவன். அது உன்னை வாழ வைக்கும் நம்புறேன். ஆமென். வியாதி நேரத்தில் சொல்லு, பலவீன நேரத்தில் சொல்லு, அவமானப்படுற நேரத்தில் சொல்லு, நெருக்கப்படுற நேரத்தில் சொல்லு, சத்தமா சொல்லுங்க, கிறிஸ்து எனக்கு ஜீவன். Christ is my life. அவர் என் வாழ்வு, அவர் என் ஜீவன். வெளிப்பார். அவருக்கு வேதம் சொல்லுகிறது, அந்த கிறிஸ்து குறித்து அழகா யோவான்ல எழுதப்பட்டிருக்கு. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானது என்று அவராலே அல்லாமல் உண்டாக அந்த ஜீவன், அந்த ஜீவன் மனுஷருக்கு சொல்லுங்கப்பா வெளிச்சமாயிருந்தது, ஒளியாயிருந்தது. ஆமென். அந்த ஜீவன், எல்லாரும் அந்த ஜீவன். இன்னைக்கு சொல்றவங்களை பார்த்து, அந்த ஜீவன் உனக்கு இன்னைக்கு ஒரு வெளிச்சமாய் மாறட்டும். உன் குடும்பத்தில் இருளை மாற்றத்தக்கதாக, உன் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்களை மாற்றத்தக்கதாக, உன் குடும்பத்தில் இருக்கிற சாபங்களை மாற்றத்தக்கதாக. ஐ கமெண்ட். நான் இதை பார்த்து பேசுறேன் இயேசுவின் நாமத்தில். எந்தெந்த குடும்பத்தில் இருள் இருக்கிறதோ இப்ப அங்க ஒரு ஜீவனை கர்த்தர் கட்டவிழ்க்கிறார். ஒரு ஜீவன் உண்டாகிறார். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான். ஆனா இயேசு சொன்னார், நானோ ஜீவன் உண்டாகவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். இன்னைக்கு ஒரு ஜீவன எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? கர்த்தர் இன்னைக்கு எங்க வாழ்க்கையில
ஒரு ஜீவனை கட்டளையிட போகிறார் என்று நம்புகிற பிள்ளைங்க நல்ல வாய்களை திறந்து நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கலாமா? கம் ஆன், நல்ல வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்கப்பா. கிறிஸ்து என் ஜீவன். ஆமென், 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 ஆமென். அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. சொல்லுவோமா? அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. நல்ல கைத்தடி பாருங்க பாபு. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. ஆமென், ஆமென். அன்பான தேவன் என்னோடு வருவார், போதும் என் வாழ்விலே. ஆமென், ஆமென், ஆமென். அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ். ஆமென். மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலில். நல்லா அப்பாவை பார்த்து சொல்லலாமா? மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார். அது போதும் சத்தமா பிசாச வெக்கப்படுத்தி சொல்லுங்கம்மா. அன்பான அப்பா என் கூட வருவார், அப்பா என் கூட இருப்பார். அவன் 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 அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என்பார். அவன் 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 அன்பான தேவன் என்னோடு வருவார். வாழ்க்கையில் கசப்புகள் கலந்திட்டாலோ நல்ல விடுதலையோட எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? இன்னைக்கு என் வாழ்க்கையில் இருக்கிற கசப்புகள், உன்னை சுற்றி இருக்கிற கசப்புகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி உனக்கு ஒரு மதுரத்தை கட்டளையிட்டு தேனாக மாற்றும். மாறாவின் நீரை தேனாக மாற்றும். ஆமென், ஆமென், ஆமென். மாறாவின் நீரை தேனாக. நீங்க பாடும்போது அந்த மாறாக்கள் எல்லாம் மதுரமாய் மாறட்டுமே. மாறா ஆஹா தேனாக மாற்றும். என்னோடுண்டு உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆசையாய் ஆராதனை ஆராதனை ஆரி ஆராதனை. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. ஆமென், ஆமென். ஆராதனை ஆராதனை ஆராதனை. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே அப்பா இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் சொல்லலாமா? ஆமதான. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு.
நல்ல விடுதலையோடு ஆராதனை glory ஆராதனை அவன் ஆராதனை ஓ ஆமென் யெகோவாரப்பா ஆமென் சுகம் தந்தீரே. சுகத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைங்க எல்லாம் விடுதலையோடு சொல்லுங்க, சுகம் தந்தீரே, சுகம் தந்தீரே. சொல்லுங்க, சுகம் தந்தீரே, சுகம் தந்தீரே, சுகம் தந்தீரே. நன்றி ஐயா, சுகம் தந்தீரே, நன்றி ஐயா. மறுபடியுமா, சுகம் தந்தீரே, நன்றி ஐயா, நமக்கு சுகம் தந்தீரே. கமான் ஐயா, எனக்கு சுகம் தந்தீரே, நன்றி ஐயா, சுகம் தந்தீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். ஆமென் ஆராதனை 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 ஆமென் ஆமென் ஆராதனை 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 ஆராதனை. நல்லா பாடும் பொழுது நரகம் நடுங்கட்டும். ரக்காபா சொல்லு, என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அவரை ஆராதிப்பதுதான் என்னுடைய ஜீவன், எனக்கு ஜீவன். சொல்லுங்க ஆமென். ஆராதனையான் ஆராதனை ஆமென் ஆமென் ரிபாலாஷே ஆராதனை ஆராதனை ஆமென் ஆமென் ஆராதனை ஆமென் 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 ஆராதனை ஆராதனை ஆமென் ஆமென். நல்ல கை தட்டி ஆமென், நல்ல கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கப்பா. சத்தமா சொல்லுங்க, கிறிஸ்து எனக்கு ஜீவன். சத்தமா ஒரு 3 முறை 2 கைகளை உயர்த்தி சொல்லுங்க, பிசாசு அலறட்டும். கிறிஸ்து எனக்கு ஜீவன். மரணம் உன்னை நெருங்க முடியாது. ஆமென். உன்னை வாழ வைப்பார், உன் தலையை உயர்த்துவார், உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் மேலாக்குவார். எஸ், பட்டு போன வாழ்க்கையை போல முடிஞ்சு போகிற சூழ்நிலையில உன் வாழ்க்கை முடியாது. கர்த்தர் உன்னை ஜீவனை கட்டளையிடுவார். இன்னைக்கு நான் பேசுறேன் இயேசுவின் நாமத்தில். யாருடைய வாழ்க்கையில ஜீவனை கர்த்தர் அனுப்பணுமோ, இந்த இடத்திலிருந்து சமீபத்திற்கு மாத்திரம் அல்ல, அவர் தூரத்திலிருந்து தேவனாயிருக்கிறார். இங்கிருந்து யார் யார் வாஞ்சிக்கிறார்களோ, முடிவு அவ்வளவுதான் நினைக்கிற சூழ்நிலைகள், ஓ புல் ஸ்டாப் வைக்க வேண்டிய நிலைமை, முடிந்து போகிற நிலைமை, உனக்கு ஒரு புதிய தொடக்கத்தை கொடுக்க, ஒரு புதிய வாழ்க்கையை கொடுக்க, புதிய பலத்தை கொடுக்க அவருடைய பிரசன்னம் இன்னைக்கு உன்னை நிரப்புகிறது. விசுவாசிக்கிற பிள்ளைங்க கை தட்டி, எஸ், இந்த தோல்வியினால, இந்த லாஸ்னால, இந்த பிசினஸ்ல நடந்த துரோகத்தினால உன் வாழ்க்கையை முடிஞ்சிட்டு நினைக்கிறியோ? இல்ல இல்ல. எஸ், உனக்கு ஒரு புதிய தொடக்கத்தை என் ஆண்டவர் தருவார். நம்பு. அவரால் கூடாத காரியம், மனுஷனால கூடாதவைகள் தேவனால் கூடும். சூழ்நிலைகளால முடியாது, உன்னை சுற்றி இருக்கிற காரியங்களால முடியாது. ஆனா தேவனால முடியும் சொல்லுகிற பிள்ளைங்க, தண்ணீரை நீ கடந்தாலும் அவைகள் உண்மையில் புரளுவதில்லை. அக்னியில நீ நடந்தாலும் நீ வேகாதிருப்பாய். அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது நம்புகிற பிள்ளைங்க கை தட்டி சொல்லுங்க, கிறிஸ்து எனக்கு ஜீவன். அந்த கிறிஸ்துவினால உனக்கு ஜீவனை கட்டளையிடுகிறார். உன் குடும்பத்தில் இருள் மாறட்டும். உன் கூழ்நிலையத்தில் இருக்கிற, உன் வாழ்க்கையில இருக்கிற, உன்னை சுற்றி இருக்கிற எல்லா இருளையும் இப்ப கர்த்தர் நிர்மூலம் பண்ணி இயேசுவின் நாமத்தில்
இருள் வெளிச்சமாய் மாறட்டும். In the mighty name of Jesus. Amen. இந்த லைவ்ல யார் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு தெரியல, வாங்கிக்கோ. கிறிஸ்துவின் ஜீவனை உன் குடும்பம் பார்க்கட்டும். ஆமென். கிறிஸ்து எனக்கு ஜீவன். எத்தனை பேர் நம்புறீங்க? கிறிஸ்து எனக்கு ஜீவன். இனி உனக்கு வாழ்க்கை அதுனா கிறிஸ்து. ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுவீங்களா, உன் வாழ்க்கையே நீ இயேசு மட்டும்தான். ஆமென். அவர் மட்டும்தான் சொல்லுங்க பாப்போம். அவர் மட்டும்தான். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அவர் மட்டும்தான். அவர் மட்டும் தானே. ஆமாவா இல்லையா? எத்தனை பேருக்கு சந்தோஷம்? அவர் மட்டும் எனக்கு போதும். ஆமென். அவர் மட்டும் எனக்கு போதும். இந்த நம்பிக்கை உங்களுக்கு இன்னைக்கு உண்டாகட்டுமே. அல்லேலூயா. இந்த வார்த்தையில ஒரு வல்லமை உங்களை சந்திக்கட்டும் இன்னைக்கு. கிறிஸ்து எனக்கு ஜீவன். ஆமென். அப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. அப்பா தேங்க்யூ சொல்லுங்க. ஆண்டவருக்கு பார்த்து சொல்லுங்க. எவ்வளோ பெரிய ஒரு கிருபை பாருங்களேன். அந்த கிறிஸ்துவத்தை அறியாம நீ போனதுனால தான். எத்தனை பேர் சொல்ல முடியும்? எங்கேயோ கடந்தோம், வாழ வழி இல்லாமல் இருந்த போது, வழி தெரியாத போது, அடையாளம் இல்லாத போது, மனுஷனால கொஞ்சம் கூட மதிக்கப்படாம இருந்த போது உன்னை ஒருத்தர் எடுத்தார, உனக்கு வாழ்க்கை கொடுத்தார. ஆமாவா இல்லையா? சொல்லுங்க பாப்போமே. கரெக்டு தானே? கள்ளர் கையில அடிபட்டதை போல எத்தனையோ முறை நீ கடந்திய. எத்தனையோ முறை, எத்தனையோ முறை, எத்தனையோ பேர் உன் வாழ்க்கையில வந்துட்டு வந்துட்டு பார்த்துட்டு அப்படியே போற மாதிரி போயிட்டான் தானே. ஆனா ஒரே ஒருவர் மட்டும் வந்து உன்னை தூக்கி நிறுத்தினார் பாரு. எத்தனையோ முறை நான் சொல்ல முடியும் தானே. தேவ பிள்ளைங்க வாழ்க்கையில எத்தனையோ சறுக்கல்கள் வந்திருக்கும், எத்தனையோ தடுக்கல்கள் வந்திருக்கும், எத்தனையோ இழப்புகள் வந்திருக்கிறது, எத்தனையோ 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 நீ சந்திச்சிருப்பீங்க ஒவ்வொருடைய வாழ்க்கையில. காலையில் கூட நான் வரும்போது எனக்கு ஒரு ஃபோன் வந்து, பணத்தை நிறைய காரியங்கள் போட்டு அதில் எடுத்து 24 லட்சம் லாஸ் பண்ணிட்டேன். 24 lakhs நஷ்டம். அவன் ஃபஸ்ட்டு ஒரு 10,000 ரூபா போட்டாங்களாம், 14,000 ரூபா கிடச்சிச்சான். இப்படி தான் இன்னைக்கு நிறையா ஆசையை தூண்டி தூண்டி விட்டு மக்கள் இன்னைக்கு எத்தனை ஏமாற்றங்கள் நடந்தாலும் மனுஷன் வந்து திருப்பி திருப்பி அதில் ஏன் விழுறானா, அவன் சூழ்நிலை அப்படி அவனை கொண்டு போகுது. எதுலையாவது வந்து மேலே ஏறிட மாட்டோமா? எப்படியாவது வந்து ஒரு ஸ்பார்க் வந்து கொஞ்சம் லிஃப்ட் ஆகிட மாட்டோமா? கரெக்டா இல்லையா? அதுக்கு எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கும் போகிறாங்க. கடைசியில் அது ஏமாற்றத்தில் கொண்டு வந்துடுது, கடைசியில் இழப்புகளில் கொண்டு வந்துடுது. ஆனா என் ஆண்டவர் அப்படி கிடையாது. அவருடைய பாதத்தை நீ பிடிச்சனா நீ வெக்கப்பட்டு போவ. இல்லைன்னு சொல்ற பிள்ளைங்க சத்தம் ஆமென்னு சொல்லணுமே. கரெக்டு தானே? அவர் பாதத்தை நீ பிடிச்சனா நீ வெக்கப்பட்டு போவ இல்லை. ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வெக்கப்பட்டு போக மாட்டேன். ஆமென். ஆமாயா, ஆமா. சுத்தி இருக்கிற மனுஷர்களுக்கு ஜாக்கிரதையா இருங்க. நன்மை செஞ்சா கூட தகுதின்னு செய்யத்தக்கவர்களுக்கு செய். ஆமா ஆமா. சில நேரங்களில் செய்ய தகாதவங்களுக்கு செஞ்சு அந்த பிரச்சனை உனக்கு வரும் பார். நிறைய பேர் சொல்ல நன்மை செஞ்சு இன்னைக்கு ஒருவேளை பாட அனுபவிக்கிற பைபிள் சொல்லுது, நன்மை செய்து தீமை செய்து பாட அனுபவிப்பார், நன்மை செய்து பாட அனுபவிப்பது மேன்மையா இருக்கும் தான். கரெக்டு தான். ஆனா தேவன் ஞானத்தோட செய். நிறைய பேர் அப்படி அதுல தான் நிறைய பேர் லாக் ஆயிடுறாங்க. இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே கிறிஸ்து எனக்கு ஜீவன். ஆண்டவரே ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு காலையில எழும்பும் போது கையை உயர்த்தி சொல்லு, கிறிஸ்து எனக்கு ஜீவன். அந்த நாள் முழுவதும் உனக்கு ஆசீர்வாதத்தையும் வெளிச்சத்தையும் தேவன் உனக்கு வைத்திருப்பார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்கப்பா. என்ன வந்தாலும் எது நடந்தாலும்
விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கைகளை உயர்த்தி, எஸ் ஃபாதர், கிறிஸ்து எனக்கு ஜீவன். ஆமென். மால்காரபு ஷாட்டா. எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு கிருபை எனக்கு தருவார்னு சொல்லி நம்புற பிள்ளைங்க நல்ல நல்ல வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கப்பா. நல்ல முழு பலத்தோட தீதாரா காபு ஷாண்டா. எல்லாமே இழந்து போகிற நிலைமையா இருந்தால், சரீரமே அவ்வளவுதான், உன் பேச்சை கேட்க முடியாத ஒரு சூழ்நிலையில போனாலும், மாத்திரைக்கு மருந்துக்கும் அது செயல்படாத மாதிரி போனாலும், இன்னைக்கு சொல்லுங்க, கிறிஸ்து என்கிற ஜீவன் எனக்குள் இன்னைக்கு இறங்குமானால் கோணலானவைகள் இன்னைக்கு நேராகும், கரடு முரடானவை சமமாகும் என்று சொல்லி நம்புகிற பிள்ளைங்க நல்ல கைகளை தட்டி சொல்லுங்கப்பா. இன்னைக்கு அந்த ஒரு கிருபையை ஆவியானவர் இன்னைக்கு உங்க மேல ஊற்றட்டும். எஸ், ஆமென். யோபுவை போல ஃபைனல் ஸ்டேஜுக்கு நாங்கள் வந்துட்டோம். எல்லாமே போயிடுச்சு, சொல்றதுக்கு ஒன்றுமே கிடையாது. எல்லாமே போயிடுச்சு. ஆனால் உனக்குள்ள இருக்கிற விசுவாசம் இன்னைக்கு எழும்புமானால், யோபின் முன்னிலைமையை காட்டிலும் அவன் பின்னிலைமை கர்த்தர் ஆசீர்வதிப்பார்னா, மரணத்தையும் கூட கர்த்தரின் ஆண்டவர் ஜெயமாய் விழுங்கி உனக்கு செய்ய வேண்டியதை கர்த்தர் செய்வார். நம்புகிற பிள்ளைங்க நல்லா இப்படி கைத்தட்டக்கூடாது, வேற மாதிரி கைத்தட்டணுமே. கம் ஆன், நல்ல கைகளை தட்டி எஸ் ஃபாதர். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும். சத்தமா சொல்லுங்க பாவம், எனக்கு கர்த்தரால் சொல்லப்பட்ட பிரகாரமாகவே. விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் நம்பர்? எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே. நீ என்ன தரிசனத்துல உன் வாழ்க்கையில நீ பார்த்தாயோ, எந்த தரிசனத்தை வச்சு உன் வாழ்க்கை நீ தொடங்கினாயோ, எந்த கர்த்தருடைய வார்த்தையை வைத்து உன்னுடைய வாழ்க்கை ஆரம்பிச்சதோ, அதன் பிரகாரமாகவே நடக்கும் என்று நம்புகிற பிள்ளைங்க ஒரு அரை நிமிஷமாவது நல்ல கை தட்டி பிசாசை வெட்கப்படுத்தி சொல்லுங்க, எனக்கு நல்ல போதாத நல்ல முழு பலத்தோட எனக்கு சொல்லப்பட்ட, இன்னைக்கு உனக்கு நேர ஒரு வார்த்தை புறப்படுமானால் அந்த வார்த்தையின் பிரகாரமாகவே உனக்கு நடக்கும் என்று நம்புகிற பிள்ளைங்க எஸ் ஃபாதர். அன்னைக்கு ஒரு சிறு பிள்ளை இறந்த போது ஆண்டவர் சொன்ன வார்த்தை, சிறு பெண்ணை எழுந்திரு, அது அப்படி அந்த பிரகாரமாகவே நடந்தது போல. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? லாசரு மரித்து 4 நாள் ஆன போகுது. என் ஆண்டவர் கல்லறைக்கு வெளியே நின்று லாசருவை பார்த்து சொன்னார் தானே, லாசருவே வெளியே வா. அதே போல அந்த சொல்லப்பட்ட வார்த்தையின் பிரகாரமாகவே லாசரு வெளியே வந்தது போல, இன்னைக்கு எத்தனை பேர் நம்புறீங்க? உனக்கு என் ஆண்டவர் என்னென்ன வார்த்தைகளை சொன்னாரோ அதன் பிரகாரமாகவே நடக்கும் என்று நம்புகிற பிள்ளைங்க, உன் பிள்ளைகளை குறித்து சொன்னவைகள், உன் குடும்பத்தை குறித்து சொன்ன காரியங்கள் இன்னைக்கு அதற்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு நிலைமையில தான் இருந்திருக்கும். ஆனா நம்புங்க, எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நான் நம்பிக்கையா இருக்கிறேன் என்று சொல்லுகிற பிள்ளைங்க ஒரு அரை நிமிஷமாவது கைகளை தட்டுகிற வேளையில் தேவ மகிமை உங்களை நிரப்பட்டும். இந்த வேளையில ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்கப்பா? பக்கத்துல பாத்தீங்க, அவருடைய வார்த்தை சொல்லப்பட்ட பிரகாரமாகவே இந்த ஊழியத்தை குறித்து, உங்களை குறித்து, உங்க குடும்பத்தை குறித்து ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார் தானே, அதன் பிரகாரமாகவே. சொந்து போகாத, நம்பிக்கை இழந்துடாத. இனி நம்புறதுக்கு என்ன இருக்குன்னு ஒரு நிலைமை கூட உனக்கு வந்திருக்கலாம். நம்புறதுக்கு இனி என்ன இருக்கு? கரெக்டா இல்லையா சொல்லுங்க? மரியாள் வீட்டில் லாசரு மரித்து போன போது இயேசு சொல்ற, அவனை எங்க வைத்தீர்கள்? அப்ப கல்லறைக்கு போகும்போது ஒருத்தி சொல்றா, ஆண்டவரே நானும் ஆண்டவரே. ஏன்னா நம்புறதுக்கு இனி சான்ஸ் இல்லைங்க. பக்கத்துல பார்த்து நம்புறதுக்கு சான்ஸ் இல்லை. சாராளின் கர்ப்பம் செத்து போச்சு, பிள்ளை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் சொல்றேன் ப்ரோஃபஸி,
நான் சொல்றேன், இயேசுவின் நாமத்தில் தீர்க்க தரிசனமாய் நான் அறிக்கை பண்றேன், உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும், இதை பார்க்கிற தேவ பிள்ளைகள் வாழ்க்கையிலையும், நம்புகிறதற்கு நோ சான்ஸ். ஆனா என் ஆண்டவர் அதில உனக்கு ஒரு ஜெயத்தை கொடுத்து வாங்கிக்க. இது வராது, இந்த பணம் எனக்கு திரும்பி வராது, இந்த இழப்புகள்ல இருந்து நான் மீண்டு வர முடியாது, நோ சான்ஸ், there is no chance. ஆனா என் ஆண்டவர் அதிலிருந்து உன்னை எழுப்ப வல்லவர்னு சொல்லி நம்புற பிள்ளைங்க பரலோகத்தை களி கூறுகிற மாதிரி, நரகம் நடுங்குற மாதிரி கையை தட்டி check it. வாவ்! இந்த வார்த்தை ரொம்ப எனக்கே பலனா இருந்துச்சு. இந்த வார்த்தை எனக்கே ஆசீர்வாதமா இருந்துச்சு. எத்தனை பேர் சொல்ல முடியும்? நம்புகிறதுக்கு நோ வே, அங்க வழி இல்ல, அங்க வாசல், அந்த நம்புகிற சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி ஒரு காரியம் அங்க நடக்கல, ஆனா நடக்கும் பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உனக்கு சொல்லப்பட்ட பிரகாரம் உன்னை வாழ வைப்பேன்னு சொன்னார் தானே, நீ கட்டில் கிடையாய் போவதில்லை, நீ கர்த்தருக்கு நாமத்திற்கு மகிமையாய் நீ எழும்பி நிற்பேன் நம்புகிற பிள்ளைங்க நல்ல கையை தட்டி take it. ஆமென். நம்புறதுக்கு வாய்ப்பு இல்லதாங்க. உன்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலையை பார்த்தா நம்புறதுக்கு, ஆண்டவர் இயேசு கல்லறைக்கு போகும்போது கூட அவன் பின்னால போகும்போது நம்புறதுக்கு வாய்ப்பு இல்லாம தான் போனான். சகோதரி நம்புறதுக்கு வாய்ப்பு இல்லாம தான் போறாங்க. ஆண்டவர் அதெல்லாம் நமக்கு ஏன் எழுதி வச்சிருக்கிறார்? கல்லறையில நம்ப முடியுமா? கல்லறைய நான் சொல்றேன், தேவ பிள்ளைகளுக்கு எண்டே கிடையாது. ஏன்னா கிறிஸ்து எனக்கு, சத்தமா சொல்லணுமே, கிறிஸ்து எனக்கு. உனக்கு எவனும் என்று சொல்ல முடியாது. எவனும் உன்னை பார்த்து இதுதான் உன் முடிவுன்னு சொல்ல முடியாது. சொல்ல அவனை பார்த்து, டேய் கிறிஸ்து எனக்கு ஜீவன். ஆமென். வாழ்க்கை எப்படிப்பட்ட நிலைமை, அந்த வார்த்தை அவனை எழுப்பட்டும். விட்டுறாத, தைரியத்தை விட்டுறாத, நம்பிக்கையை விட்டுறாத, விசுவாசத்தை விட்டுறாத, மறுதளிச்சிராத, முறுமுறுத்துறாத. இன்னும் கொஞ்ச நேரம் தான் உனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாக நடக்க போகிறத அந்நிய கண்கள் அல்ல, உன் சொந்த கண்கள் காணும் என்று சொல்லி விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கையை தட்டி ராதா நம்புறதுக்கு வாய்ப்பு உள்ளதா? இனிமே எங்க நம்புறது? ஆமே, கை மீறி போச்சு, ஓட்டும். எப்படிப்பட்ட நிலையா இருந்தாலும் என் ஆண்டவரால் எழுப்ப முடியும் தானே? அதை நம்புறீங்களா? அதை நம்புறீங்களா? இந்த வார்த்தை யாருக்குன்னு தெரியல, ஆனா இதை யாரெல்லாம் கேட்கிறாங்களோ அத்தனை பேருக்கு இது ஆசீர்வாதமா தான் இருக்கும். ஒரு நம்பிக்கையை உனக்கு தட்டி எழுப்பிட்டு முடிஞ்சு போச்சு நினைச்சதானே? இவ்வளவு ஏமாந்துட்டோமே, இவ்வளவு லாஸ் ஆயிட்ட, இனி நம்ம எப்படி எப்படி? அது உன் கணக்கு. இன்னைக்கு சொல்லு, கிறிஸ்து எனக்கு ஜீவன். நம்ப முடியாத அற்புதத்தை இனி அவர் செய்யட்டும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்பவே முடியாத இடத்திற்கு இயேசு கடந்து வந்தாராம். விசுவாசிக்கிற பிள்ளைங்க ஆமென் சொல்லக்கூடாதா? நம்பவே முடியாத இடத்துக்கு, கல்லறைக்கு இயேசு வந்தாரு. ஆமென் சொல்லுங்கப்பா. நம்பவே முடியாத இடம். சகோதரிகள் கூட சொல்றாங்க, நீர் இங்க இருந்திருந்தா நடந்திருக்காதே, என் சகோதரன் என்ன செஞ்சிருக்க மாட்டான், மறிச்சிருக்க மாட்டான் தான் அவங்க சொல்றாங்க. நீர் இருந்திருந்தா, ஏன்னா அவங்களுக்கு தெரியும், கிறிஸ்து இருந்தால் அங்க ஜீவன் இருக்கிறது. நான் சொல்லுவேன், என் ஆண்டவர் எங்க இருந்தாலும் அங்க ஜீவன் தான். கல்லறையில இருந்தா கூட, கல்லறைக்கு அவர் வந்தா கூட அங்கேயும் ஜீவன் தான். எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு ஏன் இதை சொல்றேன்னா, ஒருவேளை வாழ்க்கை அப்படி ஒரு சூழ்நிலைகளில், அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தில், அப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழ்நிலைகளில் தேவனுடைய பிள்ளைகள் கடந்து போய் கொண்டிருக்கலாம். ஆனா அதிலையும் தேவன் தம்முடைய வல்லமையை, மகிமையை
கர்த்தர் விளங்க பண்ணுவார் என்று நம்புகிற பிள்ளைங்க நல்லா கரங்களை தட்டி வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி அந்நிய பாஷைகளை நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி அந்நிய பாஷைகளை பேசி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை துதிக்கிற வேளையில் பரலோகத்தின் வல்லமை உங்களுக்காய் இன்னைக்கு இறங்கட்டும். ஆமென். சொல்லப்பட்ட ஒரு நாள் பவுல் கூட நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு கப்பல்ல போயிட்டு இருந்த போதுதான் ஒரு பயங்கரமான கொடுங்காற்று, யூரோக்கிளி தான். அவங்க நினைச்சாங்க தப்பு கூட தப்பி பிழைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுதான். சரக்கு மூட்டை எல்லாத்தையும் கொண்டு கப்பல்ல வீசிட்டாலும் கூட நம்பிக்கைலாம் போயிடுச்சு. இதுல தப்ப பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாதுங்கிற ஒரு நம்பிக்கை ஒரு இடத்துக்கு வந்துட்டான். அப்போ பவுல தேவனுடைய தூதன் வந்து சந்திக்கிற, பவுலை நீ பயப்படாத, நீ இந்த மட்டத்தில் சாக மாட்டடா, உனக்கு நிறைய ப்ராஜெக்ட் இருக்கு, உனக்கு நிறைய வேலை இருக்கு. எத்தனை பேர் நம்புறீங்க? தரிசனத்தை பார்க்கணும். நீ ஒரு ஆமைன்னு சொல்லுங்கப்பா. உன் தரிசனத்தை, உன் அழைப்பின் நோக்கத்தை, உன்னை அழைக்கும் போதே ஒரு நோக்கத்தோடு அழைச்சாருப்பார், அதை நீ பார்க்கணும் தானே? ஒரு ஆமைன்னு சொல்லுங்கப்பா. இந்த நம்பிக்கை தான் உனக்குள்ளாக பற்றி எரியணும். ஏன்னா இது பற்றி எரியும் பொழுதுதான் தரிசன கண்கள் உனக்கு உண்டாகும். அடுத்த கட்டத்திற்கு நீ மூவ் பண்ண முடியும். நம்பிக்கை போயிடுச்சுன்னா, ஆவியில ஒரு நம்பிக்கை சோர்வு வந்துடுச்சுன்னா உனக்கு எல்லாமே மூடப்பட்டதாக மாறி போயிடும். இன்னைக்கு உனக்குள்ள ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலமா மறுபடி தட்டி எழுப்புறார். நீ பார்க்க வேண்டியது எவ்வளவோ இருக்கிற. பவுலை பார்த்து அதுதான் கர்த்தருடைய வார்த்தை சொன்னது, நீ பயப்படாத, நீ ராயனுக்கு முன்பதாக நிற்கணும். நீ கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டது. பவுலுக்கு நினைச்சிட்டார், ஏன் அப்ப இந்த கப்பர் சேதம் நம்மளை என்ன செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. நான் நிற்க வேண்டிய இடம் ஒன்று இருக்கிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? நான் இருக்க வேண்டிய, நிற்க வேண்டிய ஒரு இடம் எனக்கு இருக்கிறது. நம்புற பிள்ளைங்க கைத்தட்டி வாங்கிக்கோங்கப்பா. அதாவது இப்ப ஏதோ ஒரு சூழ்நிலைகள்ல வியாதி படுக்கையிலையோ அல்லது ஒரு மோசமான சூழ்நிலைகளிலேயோ தரித்திரத்திலேயோ அல்லது ஏதோ ஒரு நெருக்கத்திலேயோ அல்லது நீ நினைச்ச காரியங்கள் வாய்க்காதபடியாக ஏமாற்றத்தில் நீ போய் கொண்டிருக்கலாம். அதனால அவ்வளவுதானோ ஐயோங்கிற நம்பிக்கையை நீ விட்டிருக்கலாம். ஆனா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, என் ஆண்டவர் எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாக உன் பிள்ளைய ரட்சிப்பேன்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறார்னா அவர் நிச்சயமாய் உன் பிள்ளைய ரட்சிப்பார். உன் கணவனை ரட்சிப்பேன்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறார்னா அது திருந்துறதுக்கு வாய்ப்பே இல்லாத நிலைமையாக இருந்தாலும் என் ஆண்டவர் இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கும் போது அதை மாற்றுகிறவராய் இருக்கிறார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கைகளை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்தலாமா? கமோன். அதான் நான் சொன்னேன், தப்பி பிழைக்க முடியுமான்னு தெரியல. நிறைய பேருடைய வாழ்க்கையில் இதை நினைப்பீங்க தானே, இதில் எப்படி நம்ம தப்புவோம், இதை நம்ம எப்படி தப்பி கடந்து போவோம், இதை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ண போகிறோம், இதை எப்படி நம்ம ஜெயம் எடுக்க போகிறோம். பல வருஷமாக இருக்குதே, ஒரு முடிவே இல்லாதபடி இருக்கிறத அப்பா என்னப்பா செய்ய நினைக்கிறீங்களா? நான் நம்புறேன், இன்னைக்கு உங்களுக்காக நான் ஆவியில பேசுறேன். லாசரு மரித்து போனான் தான், ஒரு நாள் அல்ல, கல்லறைக்குள்ள அவனை வச்சாங்க தான், அவனை கல்லை கொண்டு மூடி போட்டாங்க தான், அவன் சரீரத்தை சுத்தி சீலைகளினால சுத்தினது தான், மூடி போட்டுட்டாங்க தான், அடக்கம் பண்ணியாச்சு தான். ஒரு நாள் ஆச்சு தான், 2 நாள் ஆச்சு தான், 3 நாள் ஆச்சு தான், 4 நாளும் ஆச்சு தான். ஆனால் வர வேண்டியவர் வந்தாருன்னா அங்கே ஒரு ஜீவன் உண்டாகினதுன்னு எத்தனை பேர் நம்புறீங்க? ஐயா இப்படியா கை தட்டுவீங்க? தட்டும் போதே வேற மாதிரி தட்ட வேண்டாமா? அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. ஆமென் ஆமென். அன்பா நல்ல கை தட்டு,
நல்லா கையை உயர்த்தி தட்டுங்க பாப்போம். அன்பானதே ஆமென் ஆமென் ஆமென். Glory. லல்லலலலலல. அன்பான தேவன் என்னோடு வருவார். ஆமென் ஆமென் ஆமென். அன்பான தேவன் என்னோடு வந்துட்டார். அப்படி சொல்லுங்க வா. ஏ வாழ்க்கையில் கசப்புகள் கலந்திட்டாலும் அப்பா வருவார், அப்பா வருவார். வாழ்க்கையில் கசப்புகள் கலந்திட்டாலும் ஒரு மரம் கூட வருது. மாறாவி நீரை தேனாக மாற்றும் நேசரினோடுண்டு. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் ஆமென். நேசரினோடுண்டு. நீரை தேனாக மாற்றும் நேசரினோடுண்டு. அவன் அவன் அவன். மாறாவின் நீரை தேனாக மாற்றும் நேசரினோடுண்டு. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை ஆமென். அவன் அவன் அவன். ஆராதனை ஆராதனை ஏகோவாரப்பா நல்லா சுகம் தந்தீரே. ஆஹா ஆஹா ஏகோவாரப்பா சுகம் தந்தீரே, சுகம் தந்தீரே. ஆமென். சுகம் தந்தீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். ஆராதனை ஆராதனை ஆமென் ஆமென் ஆமென். இப்படி சொல்லுவோமா? நீர் என்னோடு ஆஹா இருக்கும் போது என்ன வெற்றி வெற்றியே. Glory. ஆசையா ஆமாதானே வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. ஆமென். தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு ஆமென் இருக்கும் போது ஆமென். என்ன வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு ஆமென் இருக்கும் போது ஆமென். வெற்றியே. மரணமுன் கூர் எங்கே, பாதாள ஜெயம் எங்கே? எல்லாரும் சொல்லலாமா? மரணமுன் ஏ பாதாள முன் ஜெயம் எங்கே? கிறிஸ்து எனக்கு ஜீவ, சாவனுக்கு ஆதாயமே. கிறிஸ்து எனக்கு ஜீவ, சாவனுக்கு ஆதாயமே. சொல்லுங்க. நீர் என்னோடு ஆமென் இருக்கும் போது ஆமென் ஆமென் ஆமென். நீர் என்னோடு ஆமென் ஆமென். என்னாலும் ஏமன். சீரச்சாலை காதபுகள் எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க இந்த வேளையில? உடைக்கப்படட்டும்,
அவர் சொன்ன பிரகாரமாய் நடக்கும் சொல்லி நம்புற பிள்ளைங்க அகைன் 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 பாடுவோமா. சீரச்சாலை காதவுகளோ துதியினால் உடைந்திடுமே. ஆமென் ஆமென். சாலை காதவுகளோ ஈனால் உடைந்திடுமே. அபிஷேகம் எனக்குள்ளே மகிழ்ந்திடுவேன். ஏமன் ஏமன். Glory glory. மகிழ்ந்திடுவேன். அன்பான தேவன் என்னோடு வந்துட்டார், அது போதும் என் வாழ்வில். அவன் 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 அன்பான தேவன் என்னோடு வந்துட்டார், என் வாழ்வில் இன்னும் அசையாய். அன்பான தேவன் என்னோடு வந்துட்டார். அவன் 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 அன்பான தேவன் என்னோடு வந்துட்டார், என் வாழ்விலே. ஆமென் சொல்ற பிள்ளைங்க நல்லா கை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? நோ சான்ஸ், ஒன்றும் நடக்க போறது இனிமே கிடையாது. நிறைய பேர் அப்படி லைஃப்ல வந்திருப்பீங்க தானே? எத்தனை பேர் அப்படி வந்திருக்கீங்க? மட்டும் கை வைத்தவங்க. இனி என்னத்தான் நடக்க போகுது? நிறைய பேருக்கு அப்படிதான் ஆண்டவர் மேல ஒரு முறுமுறுப்பு வந்துடும். வரவே கூடாது. தேவனை மட்டும் ஒரு நாளும் முறுமுறுத்துறாதீங்க, சரியா? என்ன வந்தாலும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். ஆமா, நிறைய பேர் லைஃப் தடம் மாறி ஒன்றும் இல்லாம போகிறதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க நாவினால ஏதாவது முறுமுறுத்துருவாங்க. அது ரொம்ப பெரிய ஆக்சுவலாக அது பண்ணவே கூடாது. ஏன்னா அந்த முறுமுறுப்புக்கு அதுக்காக தான் அவ்வளோ போராட்டமே உன் வாழ்க்கையில். அதனால தான் இயேசுக்கு தேவன் பார்த்தீங்கன்னா யோபு புஸ்தகத்தில் எல்லாவற்றையும் இழந்த போது ஆண்டவர் யோபு ஒன்று சாட்சி சொல்லுவார். அவன் தன் நாவினால் என்ன செய்யலையா? வர மாட்டேங்குத, என்ன பண்ணல? அப்படியா இருக்கு. அவன் தன் நாவினால் என்ன செய்யல? பாவம் செய்ய. வசனத்தை படிங்க. அவன் அவன் அவ்வளவு 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 சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. எல்லாத்தையும் இழந்ததுதான் உண்டு. எல்லாத்தையும் இழந்துட்டான். சொத்துல போச்சு. சரி, சொத்து போனாவது சம்பாதிச்சிக்கலான்னு சொல்லுவாங்க. பெத்த பிள்ளைங்க போச்சு. ஒன்றும் இல்லை, எல்லாம் போச்சு மொத்தம். அப்பவும் ஃபெய்த்தில் இருக்கிற யோபு கடைசியில் அவர் சரீரத்திலேயே தொடர அளவுக்கு ஆயிடுச்சு. அப்பமும் உத்தமத்தில், அதான் அவன் மாயவே சொல்ல, இன்னும் நீர் ஏன் உன் உத்தமத்தில்? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேளுங்கப்பா. இன்னைக்கு ஏதோ ஒரு விஷயங்கள் நம்ம வாழ்க்கை நெருக்கும் போது அது நம்முடைய மதீனமா கூட இருக்கும். நம்ம எல்லாம் பிரச்சனை வந்த பிறகு தானே ஆண்டவரேன்னு கூப்பிடுறோம். ஒரு காரியம் வர்றது முன்னக்கூட்டியோ அல்லது தேவ சமூகத்தில் பிஃபோர், ஆண்டவரே நான் இதை செய்யலாமா வேண்டாமா, இதை பண்ணலாமா, இங்கே போகலாமா வேண்டாமா, அப்படி நம்ம என்னைக்காவது கேட்குறோமா? இல்லை. எல்லாவற்றையும் இழுத்து வச்சுக்கிட்டு கடைசியில் ஆண்டவர்கிட்ட முட்டுறது. அப்படிதான் இன்னைக்கு எல்லாம் இருக்கிறாங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? அப்ப கேட்கிறாரு, இன்னும் உத்தமத்தில் நீ நடக்கிற, தேவனை தூஷித்திரு. இதுதான், இதைத்தான் சத்துரு அவனுடைய திருடவும் கொள்ளவும் அழிக்கவும் வராம பாருங்க. அது எதுக்குன்னா இதுக்குதான். உன் நாவு கர்த்தரை புகழ்ந்த உன் நாவினால தேவன் நீ தூஷிக்கணும். நீங்க இன்னைக்கு சொல்லுங்க, பிசாச உன் பாஜா ஏன்ட்ட பழிக்காது, கிறிஸ்து எனக்கு ஜீவன். கை தட்டி வாங்கிக்கங்க. வா, என்ன வந்தாலும் ஏன் கிறிஸ்து எனக்கு. எத்தனை நெருக்கங்களை, ஐயோ என்னால கடக்க முடியாத பாதைய, என்னால நடக்க முடியாத வழியில நான் நடந்து போனாலும் என்னுடைய நாவினால் அவர் புகழப்படுவாரே தவிர ஒரு நாளும் என் நாவு அவரை தூஷிக்காது, மறுதலிக்காது என்று சொல்லுகிற பிள்ளைங்க கையை தட்டே.
என்ன வந்தாலும் விட்டுறார். விசுவாச தேவ பிள்ளைகள் ஜாக்கிரதையா இருங்க இதுல. அப்பா ஒரு நாள் உன்னை கைவிட மாட்டார். அவர் ரொம்ப நல்லவர். எல்லாரும் சொல்லுங்க, ரொம்ப நல்லவர்னு சொல்லுங்கப்பா. இதுதான் வெற்றியுள்ள வாழ்க்கை. உன்னுடைய விசுவாசத்துல கொஞ்சம் கூட அசைக்கப்படக்கூடாது. அவன் உன்னை எந்த அளவு உன்னை நெருக்கினா கூட அவன் டயர்ட் ஆகணும், நீ டயர்ட் ஆக கூடாது. நீயான கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். ஆமென். கர்த்தரின் சார்பில் இருக்கிறார். நான் அசைக்கப்பட மாட்டேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவன் அடிக்கட்டும். பைபிள் சொல்லுகிறது தானே, இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் விழுவான். அவன் அடிச்சு அவன் விழுந்து போவான். நீயோ, வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவனோ அசைக்கப்படாத சீயோன் பர்வதத்தை போல தைரியமாயிரு. விசுவாசம் இனி, விசுவாச கப்பல் இனி வரைக்கும் இனி ஷேக் ஆக கூடாது. விசுவாசத்தில் நில்லு. விசுவாச நல்ல போராட்டத்தை போராடு. ஜெயம் உனக்கு உண்டு. அற்புதத்தை நீ காண்பாய். ஆமென். இன்னைக்கு இருளா இருக்கும். யோபு சொல்லுவார் பார், அவரால் தீபம் என் தலைமையில் பிரகாசிச்சது. எனக்கு நான் எப்படிப்பட்ட நிலையில போனாலும் அவர் தீபம் என் மேல பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. அவர் அருளின வெளிச்சத்தினால் நான் இருளை கடந்து போனேன். எல்லாருக்கும் அந்த பாதை உண்டுதான். இருள் இல்லாத பாதை இல்லை, நெருக்கம் இல்லாத பாதை இல்லை, பாடுகள் இல்லாத பாதை இல்லை. எத்தனையோ பரிசுத்தவான்கள், எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் அதன் வழியாய் கடந்து போய் இடுக்கமான வழியிலே வாசல்களிலும் கடந்து போகிறது உண்டு. ஆனா அன்னைக்கு சொல்லு, என்ன வந்தாலும் அதெல்லாம் எதுக்கு? உன்னுடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. உன் நம்பிக்கை யார் மேல இருக்கிறதுங்கிற ஒரு டெஸ்டிங் நடந்து கொண்டிருக்கிற. வாய்னால ஒரு நாள் என்ன செஞ்சிடாத, பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, கொஞ்சம் கூட ஆண்டவர் என்ன கைவிட்டுட்டாரோன்னு நினைச்சிடாத. என் ஆண்டவருக்கு கை பிடிக்க தான் தெரியும், கைவிட தெரியாது. அவர் கை பிடிக்க தான். எத்தனை நேரம் நீ கையை விட்ட, நீ தான் விட்டுட்டு போன. அவர் உன்னை விடவே இல்லை, விடவே மாட்டார். எந்த இயேசு கைவிட மாட்டார், என்னை மறந்திட மாட்டார். அல்லேலூயா நான் பாடுவேன், ஆடி பாடி துதித்திடுவேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் உன்னை கைவிடவே மாட்டார். நம்புறீங்களா? ஆமாயா. கல்லறையிலையும் போய் ஒருத்தர் கை கொடுத்தாருன்னா அது ஆண்டவர் மட்டும்தான். ஆமென். தான் நேசித்த குடும்பத்துக்காக கல்லறையிலையும் போய் கை கொடுத்து அவரை போல எல்லாரும் அவருக்கு நன்றி செலுத்தி கை உயர்த்து. இன்னைக்கு ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்க, இந்த ஆராதனையில் நீ உம்மை மட்டும் அதிகமாய், இன்னும் அதிகமாய், இன்னும் அதிகமாய், இன்னும் அதிகமாய், இன்னும் ஆர்வமாய். அப்பா இந்த வருஷம் அப்ப இனி அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ளாக நான் என்ன தர்றேன் ஆண்டவரே. எத்தனை பேர் அப்படி ரெடியாக போறீங்க? அவங்க மட்டும் கை உயர்த்துங்கப்பா. வேற ஒண்ணுமே கிடையாது, அவர் சமூகம் மட்டும்தான். வேற எதுவுமே நமக்கு சந்தோஷம் கிடையாது, நிரந்தரம் கிடையாது. அவர் பிரசன்னத்தில் நான் நிறைய நேரங்களை நான் அதை ஃபீல் பண்ணி ரொம்ப அனுபவிச்சதுனால சொல்றேன். பயங்கரமான நெருக்கங்கள்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப துக்கமா ஆவியில் இருக்கும். அப்படியே என்னுடைய கீபோர்டில் உட்கார்ந்து அப்படியே ஆண்டரை ஆராதிக்க ஆரம்பிச்சிட்டேன்னா அவ்வளோதான், எங்கே போதுனே தெரியாது. அவருடைய பிரசன்னத்தில் அவ்வளோ ஒரு வல்லமை இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, அவருடைய சன்னிதானத்தில் பர்வதங்கள் மெழுகை போல. எத்தனை பேர் நம்புறீங்க? எல்லாம் உருகி போகட்டும் ஆண்டவரே, பார்வம் எல்லாம் சமபூமியாய் மாறட்டும் சொல்லி நம்புகிற பிள்ளைங்க கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்கப்பா. ஆமென். எதை கண்டும் கவலைப்பட வேண்டாமே, தைரியம் வரட்டும். அப்பா இருக்காரு தானே, பகலில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, எதுக்கும் என்ன நடந்துட்டு போட்டு அப்பா இருக்காருல்ல, அப்பா பார்த்துக்குவார். ஆமென். அப்பா எல்லாம் சொல்லுங்க, அப்பா பார்த்து கொள்வார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அப்பதான் ஆண்டு சொன்னார் தானே அழகா, சான்ஸே இல்லாத இடத்துக்கு அவர் வராரு, நம்பிக்கை இல்லாத இடத்துக்கு அவர் வராரு. தப்பி பிழைக்கிறதுக்கு நீ வாய்ப்பே இல்லாத இடத்துக்கு என் ஆண்டவர் வர. அன்னைக்கு எத்தனை பேர் நம்புறீங்க? நம்பிக்கை இல்லாத நிறைய பேர் லைஃப்ல இது நடக்குதுன்னா நம்பிக்கையே இல்லை.
நம்பிக்கையே முற்றிலுமாய் போயிடுச்சு. ஆனா எத்தனை நம்புறீங்க? அன்னைக்கு இயேசு வந்தது போல இன்னைக்கு உங்களுக்காக ஒருவர் வரார். என் இயேசு வரார். ஆமென். அப்ப அவரை தடுக்கிறது கூட அங்க கூட இருந்தவங்களே நினைச்சாலும் கூட, ஆண்டவரே வேண்டாம் ஆண்டவரே நாரும் ஆண்டவரேன்னு சொன்னாலும் கூட, அவர் வந்துட்டாருன்னா நாற்றமா இருக்கிற சூழ்நிலைகள் கூட, எத்தனை நம்புறீங்க? என் வாழ்க்கை, என் சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள், ஐயோ நிறைய நினைப்பாங்க, ஐயோ நம்ம சாப்டர் ஓபன் பண்ணாலே வேற மாதிரி இருக்கும், அதெல்லாம் இனி வேற மாதிரி இருக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. நல்ல கைகளை உயர்த்தி ஒரு அல்லிலே சொல்லலாமா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என் சாப்டரே மாறப்போகுதுன்னு சொல்லுங்கப்பா. ஏன்னா கிறிஸ்து எனக்கு, சத்தமா சொல்லுங்கப்பா, கிறிஸ்து எனக்கு. இன்னும் சத்தமா ரெண்டு கைகளை உயர்த்தி நரகம் நடுங்கிற மாதிரி, பரலோகம் அதை பார்த்து சல்யூட் பண்ற மாதிரி சொல்லுங்கப்பா, கிறிஸ்து எனக்கு. ஆமா, இன்னும் சத்தமா சொல்லுங்கப்பா, கிறிஸ்து எனக்கு. இன்னும் சத்தமா சொல்லுங்கப்பா, கிறிஸ்து எனக்கு. இதை பார்க்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில கிறிஸ்துவின் ஜீவனை கடந்து போவதாக. சாப கட்டுகள், சாபங்கள் எல்லாம் இன்னைக்கு வெளியேறட்டும் ஆண்டவரே. உன்னோடு போராடின காரியத்தை நீ தேடியும் காண மாட்டாய் என்று சொன்ன வார்த்தை பிள்ளைகள் வாழ்க்கையில நிறைவேறட்டும் அப்பா. எது எது பிள்ளைகள் வாழ்க்கையில போராடி கொண்டிருக்கிறதோ அது எல்லாம் இன்னைக்கு மாறுவதாக. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? சான்ஸே இல்லாத இடத்துல ஒரு சான்ஸ் கொடுக்கிறதுக்கு ஒருவர் வராரு. ஆமென். இது நல்லா இருக்குல்ல இந்த வார்த்தை? எத்தனை பேர் மறுபடியும் சொல்ல போறீங்க? லாசருக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சு தானே? இது நல்லா இருக்கு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. வாங்கிக்க வாங்கிக்க வாங்கிக்க. இதெல்லாம் என்னது? அவர் கொடுக்குறாரு, நான் பேசுறேன். ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. இது நல்லா இருக்கு தானே? ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போமே. லாசருவுக்கு ஒரு சான்ஸ் ஆண்டவர் கொடுக்கிறார், லைஃப்ங்கிற சான்ஸ். இன்னைக்கு எத்தனை பேருக்கு வேணும்? உங்களுக்கு ஒரு சான்ஸ். எந்தெந்த இதுல சான்ஸ் வேணும்? ஐயோ இதுல ஒரு விஷயத்துல விட்டுருப்போம், ஒரு விஷயத்தை கரெக்டா பண்ணாம அதை இழந்திருப்பேன், இப்போ கிடைச்சா நான் இதை இப்படி ஆக்கிடுவேன்னு ஒரு எண்ணம் நமக்கு இருக்கும். கரெக்டா இல்லையா? சொல்லுங்களேன். சில விஷயங்கள் போகும்போது சில மதியினத்தினாலே, சில ஞான குறைச்சலினாலேயோ, சில முட்டாள்தனத்தினாலேயோ சில விஷயம் உங்களை விட்டு கடந்து போயிருக்கும், இழந்து போயிருப்பீங்க. அப்போ இப்போ சில நேரங்களில் புத்தி தெளிஞ்ச பிறகு யோசித்திருப்பீங்க, இது நல்லா. இப்போ சொல்றேன், இப்போ சொல்லட்டுமா ஒரு வார்த்தை? கை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போமே. இளையகுமாரன் எல்லாத்தையும் இழந்து போயிட்டார். கரெக்டா இல்லையா? தன் தகப்பனோடு இருக்கும்போது நல்லா இருந்தாரு, நல்ல ஆசீர்வாதமா இருந்தார், எந்த குறையும் இல்லாம வாழ்ந்தாரு, எல்லாமே அவனுக்கு கிடைச்சது, குறையே இல்லை. அப்போ எல்லாம் இழந்து போய் பண்ணி திங்கிற தவிட்ட திங்கும் போது யோசிக்கிறான், எங்க அப்பா கூட இருந்த வேலைக்காரன் கூட எப்படி இருக்கிறான், நானும் ஒரு பசினால என்ன பண்றேன், செத்து கொண்டிருக்கிறேன்ங்கிற எண்ணம் வரும்போது அவன் யோசிக்கிறான், ஒரு சான்ஸ் எங்க அப்பா எனக்கு கொடுத்தாருனா, அவர்கிட்ட பிள்ளையா கூட இல்ல, ஒரு வேலைக்காரனா கூட நான் இருந்துக்கிறேன் அப்படி நினைச்சுதான் தன் தகப்பனை நோக்கி போகிறான். அப்போ அவன் தகப்பனை நோக்கி போகும்போது தகப்பன் சொல்றான், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாக நான் பாவம் செய்தேன், உம்முடைய பிள்ளை என்று சொல்லப்படுகிற நான் பாத்திரம் அல்ல, உம்முடைய வேலைக்காரன் ஒருவனாக என்ன செஞ்சுக்கோங்க, வைத்துக் கொள்ளுங்கன்னு சொன்ன போது என் ஆண்டவர் ஒரு சான்ஸ் கொடுத்தார். அந்த தகப்ப வேலைக்காரனா கொடுக்கல, அவன் இழந்து போன ஸ்தானத்தையே திருப்பி. இப்படி ஐயோ வேற மாதிரி இல்ல. இது எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை பார். விசுவாசிக்கிற பிள்ளைங்க கையை தட்டி, ஐயா இன்னைக்கு சொல்றேன், அரராத் இத பார்க்கிற தேவ பிள்ளையே உங்களை பார்த்து சொல்றேன், உனக்கு இன்னொரு சான்ஸ் என் தேவன் தர ரெடி ஆயிட்டார். விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கைகளை தட்டி மறுபடி உன்னை அந்த ஸ்தானத்துல ஏற்ற, மறுபடி உன்னை உயர்த்த, உன்னை மேன்மைப்படுத்த, உன்னை ஆசீர்வதிக்க, உன் சரீரத்தை மறுபடி புஷ்டியாக்க, உன்னை எழுப்ப, உன்னை மேன்மைப்படுத்தி அவருக்கு சாட்சியாய் நிறுத்த அவர் இன்னைக்கு மற்றொரு சான்ஸ். கம் ஆன், வா வாங்கிக்க வாங்கிக்க. வா சூப்பருங்க சூப்பருங்க. ஒருவேளை பிசினஸ்ல லாஸ் ஆயிட்டோமே, எப்படி இன்னொரு சான்ஸ் கொடுக்கிறார் உனக்கு.
வாழ்க்கையில லாஸ் ஆயிட்டோம், வாழ்க்கையை தொலைச்சிட்டோமே, இன்னொரு சான்ஸ் இன்னைக்கு உனக்கு கொடுத்து என் ஆண்டவர் மறுபடி மணல் மேட்டின் மேல அரண்மனை முன் போல அது கட்டப்பட்டு அது முன் போல நிலைப்படும். அதில் இந்த ஆடல் பாடல் சத்தம் கேட்கும். வேலை இழந்துட்டோமே, அந்த பாஸ்னால அந்த மேனேஜர்னால எங்க வேலை இழந்துட்டோமே, மறுபடி ஒரு சான்ஸை கொடுத்து உன்னை ஏற்றுவார் நம்புற பிள்ளைங்க. வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டீங்களா? வாங்கலையா? வாங்கணும்னு ஆசைப்படுறவங்க எழுப்பி நில்லுங்கப்பா. இதை பார்க்கிற தேவ பிள்ளைய, உனக்கு ஒரு சான்ஸ் இன்னைக்கு உண்டாகிறது. லாசருடைய வாழ்க்கைக்கு, லைஃபுக்கு ஒரு சான்ஸ் ஆண்டவர் கொடுத்தார். இன்னைக்கு உனக்கு ஒரு சான்ஸ். மறுபடி உன்னை மகிமையில் நிறுத்த, மறுபடி உன்னை கட்ட, மறுபடி உன்னை சாட்சியா நிறுத்த, மறுபடி உன்னை பிரகாசிக்க வைக்க, மறுபடி உன்னை எழுப்ப ஒரு சான்ஸ் உனக்கு பரலோகம் கொடுக்க போகிறது. எந்த மனுஷன் நீ கொடுக்க முடியாது. ஏன்னா அந்த இடத்துக்கு நீ வந்துட்ட. பரலோகம் கொடுக்கிறது உனக்கு ஒரு லைஃப் ஸ்பேன். மறுபடியும் மறுபடியும் come on people of God, come on. எத்தனை பேருக்கு வேணும்? எத்தனை பேருக்கு வேணும்? மறுபடி இழந்த வாழ்க்கையை மறுபடி ரெஸ்டோர் பண்ணுவார் பார். இழந்து போன நன்மைகளை மறுபடி ரெஸ்டோர் பண்ணுவார் பார். இழந்து போன எல்லா சகல நன்மைகள், ஆசீர்வாதங்களை, ஆரோக்கியத்தை, பலத்தை, சுகத்தை மறுபடி ரெஸ்டோர் பண்ணுவார். நம்புற பிள்ளைங்க நல்ல வாய்களை திறந்து come on. மகடல சிகரேபேரியான் துல்பரா. எத்தனை பேருக்கு வேணும்? மறுபடி ஒரு சான்ஸ் இன்னைக்கு வருது. அந்த குடும்பத்துக்கு யோசித்து பாருங்களேன், கவனிங்களேன். நல்ல ஒரு வெளிப்பாடாக தான் இன்னைக்கு ஆவியானவர் பேசிட்டு இருக்கிற. எத்தனை பேருக்கு புரியுது? தெரியுதா தெரியலையா? வார்த்தை எல்லாம் எப்படி வெளிப்பாட வந்துட்டே இருக்கு பாருங்க. அந்த குடும்பத்துக்கு நம்பிக்கையா இருந்ததே அந்த லாசரு தான். 2 சகோதரிகள், ஒரு சகோதரங்கும் போது அந்த குடும்பம் செக்யூரா இருக்கும், ஒரு பாதுகாப்பா இருக்கும். இன்னைக்கு அந்த சகோதரன் இல்லை, அந்த குடும்பம் இழந்து போய் நிக்குது. அப்ப அந்த குடும்பத்துக்கு ஒன்று தேவையா இருக்கிறது. ஆனா அது முடிஞ்சு போச்சு. அது சான்ஸே இல்லாத கல்லறைக்குள்ள போயிடுச்சு. வெளியே வர முடியாத இடத்துக்குள்ள போயிடுச்சு. அம்மா தானே? சொல்லுங்க, ஆமா சொல்லுங்க. அம்மா வரலையா? அப்ப என் ஆண்டவர் பண்றாரு பார், அந்த குடும்பத்துக்கு இன்னொரு ஒரு சான்ஸை கொடுத்து, லைஃபை கொடுத்து, எதை நம்பிக்கையா வச்சு இழந்து போய் நின்னாங்களோ அதை மறுபடியும் கொடுத்து, ஆமென். அந்த 4 நாட்கள் அந்த வீட்டில் லாசரு இல்லாத ஒரு சூழ்நிலைய அவங்க எந்த அளவு வழியை எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அவங்க சொல்லியிருப்பாங்க தானே, யோசிச்சிருப்பாங்க தானே, சே இங்க தானே என் தம்பி இருந்தான், இங்க தானே என் சகோதரன் இருந்தான், இந்த இடத்துல தானே என் சகோதரன் உட்கார்ந்து இருந்தான், இதில் தானே என் சகோதரன், எல்லாம் கரெக்டா இல்லையா? சில வேளைகளை சில இழப்புகளை சந்திக்கும் போது நம்ம யோசிக்கிறோம் தானே. ஆனா நம்புங்க, மறுபடி இந்த வார்த்தை எனக்கு என்ன ரொம்ப பலப்படுத்து, உங்களை பலப்படுத்திட்டு மறுபடி உன்னை ரெஸ்டோர் பண்ணி மறுபடி ஒரு சான்ஸ் அந்த குடும்பத்துக்கு கொடுத்து அந்த லைஃப், அந்த லாசருவை போய் சந்திக்கிறாரே ஆண்டவர், கல்லறையில் போய் சந்திக்கிற சான்ஸை கொடுக்கறதுக்கு இன்னைக்கு உங்களை தேடி ஆண்டவர் வரார். நான் நம்புறேன் உனக்கு ஒரு சான்ஸை கொடுக்கறதுக்கு, உன் லைஃப்பை ஒரு மாற்ற, உன் வாழ்க்கையை உயர்த்த ஒரு சான்ஸை மறுபடியும் கொடுப்பதற்கு அவரே கடந்து வந்து மறுபடி உன்னை சாட்சியா நிறுத்த போகிறார். நான் நம்புறேன். நீங்கள் நம்புறீங்கன்னா கைகளை அசைச்சு காட்டுங்க பாப்போம். எசேக்கியா ராஜாவை பார்த்து ஏசாயா போய் சொல்றாரு, உன் காரியத்தை ஒழுங்குபடுத்தி, நீ சாக போற, நீ பிழைக்க மாட்டாய். அப்ப அவன் சுவர் பக்கமாய் திரும்பிட்டு சொல்றான், அழ ஆரம்பிக்கிறான். அடுத்த நிமிஷம் வார்த்தை வருது, அவனுக்கு ஒரு சான்ஸ் நான் கொடுக்குறேன். இன்னும் ஒரு 15 இயர்ஸ் அவனுக்கு, ஐயா உன் வாழ்க்கை முடிஞ்சு போகல, உன் குடும்பம் முடிஞ்சு போகல, உன் சமாதானம், உன் மகிழ்ச்சி எதுவும் முடிஞ்சு போகல, மறுபடியும் கத்துறதை ரெஸ்டோர் பண்ண வேண்டிய வேலை வந்துட்டு. நம்புற பிள்ளைங்க கைகளை உயர்த்தி
குடும்பத்தில் ஐயோ எல்லாமே போயிடுச்சு நினைக்கிறியோ, இனி சான்ஸே இல்லைன்னு நினைக்கிறியோ, அவர் உங்களுக்கு கொடுக்க ரெடி ஆயிட்டார். நம்புற பிள்ளைங்க எத்தனை பேர் இதை லைவ்ல பார்க்கிறவங்க விசுவாசிக்கிறீங்க? அவர் எனக்கு அதை கொடுக்க போகிறார். மறுபடி ஒரு சான்ஸை கர்த்தர் கொடுத்து, உன்னுடைய நேரம் முடிந்து போகவில்லை. கர்த்தர் உனக்கு வைத்த நோக்கம் திட்டம் முடிந்து போகவில்லை. அது மறுபடியும் ரெஸ்டோர் ஆகிறது. அந்த குடும்பத்துக்கு ஒரு சான்ஸ் மறுபடி கொடுத்து, லாசருவை பார்த்து கர்த்தர் சொன்னார், வெளியே வா, வெளியே வா. எஸ், உனக்கு நான் ஒரு சான்ஸை கொடுக்கிறேன். இனி மறைந்திருக்காத, இனி ஒளிஞ்சிருக்காத, இனி முடங்கி கிடக்காத, வெளியே வா. உன்னை கர்த்தர் ஒரு பெரிய சாட்சியை எடுத்து நிறுத்த போகிறார். அந்த பாடுகளால நீ மறைஞ்சு மூழ்கி கிடக்கிறாயோ, அந்த உபத்திரவத்தினால உன்னையே நீ மறைச்சு கொள்றாயோ, இன்னைக்கு உன்னை பார்த்து கர்த்தர் சொல்றார், வெளியே வா. உன்னை நான் மறுபடியும் மேன்மைப்படுத்துகிற வேலை, உன்னை கனப்படுத்த வேண்டிய ஒரு வேலை வரப்போகிறதுன்னு சொல்லி நம்புற பிள்ளைங்க, உன் குடும்பத்தை, உன் பிள்ளைகளை, உன் சகலவற்றையும் ஒரு பெரிய சாட்சியாக என் ஆண்டவர் எடுத்து நிறுத்த வேண்டிய வேலை. இடிக்கப்பட்ட உன் அலங்கங்களை, இடிக்கப்பட்ட உன் கூடாரங்களை, இடிக்கப்பட்ட உன் குடும்பங்களை மறுபடி கட்டி எழுப்புகிற ஒரு வேலை இந்த வேலையா இருக்க போகுது. நம்புற பிள்ளைங்க நல்ல அரை நிமிஷமாவது கைகளை தட்டி வாங்கிக்கோங்க. வா, ஏதோ ஒரு பகுதியில் தேவ ஆவியான உங்க வாழ்க்கையில கிரியை செய்வார். அவருடைய மகிமை உன்னை நிரப்பும். அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. ஆசையாய் அன்பா, நீங்க மட்டும் சொல்லுங்க பா, நீங்க மட்டும் எல்லா கைகளை உயர்த்தி சத்தமா, இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா. நல்லா ஆமென், ஆமென். ஆமென். இன்னும் ஆசையாய் ஆமென். அன்பான தேவன் glory. ஆமென், ஆமென், ஆமென். அன்பான தேவன் ஆஹா, இன்னும் ஆசையாய் ஆமென். அன்பான தேவன் ஆமென், ஆமென், ஆமென். அன்பான தேவன் அது போதும் என் வாழ்விலே. நான் சொல்றேன், இந்த வார்த்தையின்படி ஆண்டவர் கிரியை செய்வார். சிலர் வாழ்க்கையில் முடிந்து போன நிலைமைகளுக்கு, முடிந்து போன சில பாதைகளுக்கு, முடிந்து போன உன்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளுக்கு மறுபடி, அதாவது உன் ஃபைல் க்ளோஸ் பண்ணப்பட்டுடுச்சு. இந்த வார்த்தை உங்களுக்கு புரியும் நம்புகிறேன் நான். உன் ஃபைல் க்ளோஸ் ஆயிடுச்சு, உன் ஃபைலை மூடி போட்டாச்சு. இனி அதை எடுப்பதற்கோ, இனி ஓப்பன் பண்ணுறதற்கோ இனி வாய்ப்பே இல்லை. சீல் வேற போட்டாச்சு, ஃபினிஷ்டுன்னு சொல்லியாச்சு. ஆனால் எத்தனை பேர் நம்புறீங்க? மூடப்பட்ட உன் ஃபைலை, மூடப்பட்ட உன் துறவுகளை, மூடப்பட்ட ஊற்றுகளை, மூடப்பட்ட வாசல்களை மறுபடி கர்த்தர் இன்னொரு சான்ஸ் கொடுத்து அதை ஓப்பன் பண்ணி, எஸ் இப்படியா, நல்ல ஒரு ஆமென் சொல்லக்கூடாதா? மூடப்பட்ட எல்லாவற்றையும் மறுபடி ரீ ஓப்பனிங். எல்லாரும் சொல்லுங்க, ரீ ஓப்பனிங். எஸ், ரீ ஓப்பனிங். மறுபடி மூடப்பட்ட கல்லறைய மறுபடி, நல்லா இருக்க இந்த வார்த்தை,
கல்லறைய மூடி போட்டாச்சு, கல்லை வச்சு மூடி போட்டாச்சு. அந்த கல்லை புரட்டப்பட்டுச்சு, மறுபடி ஓபன் பண்ணினார். இன்னைக்கு எத்தனை பேர் லைஃப்ல சில விஷயத்தெல்லாம் இன்னைக்கு கர்த்தர் மறுபடி எஸ் எஸ் நீ வாழவே கூடாதுன்னு நினைக்கிற அந்த பொல்லாத சத்துருக்கள் மத்தியில, நீ அழிந்து போகணும்னு நினைக்கிற பொல்லாத மனுஷர்கள் மத்தியில, நீ இங்க இருக்கவே கூடாதுன்னு நினைக்கிற அந்த பொல்லாத மோசமான மனுஷர்கள் மத்தியில உன்னை மறுபடி ரீஓபன் பண்ணி உன் அலங்காரத்தை காட்ட போகிறார். உன் அலங்காரத்தை கர்த்தர் காட்டுவார். நீ அவருடையவன் என்பதை காட்டுவார். நீ அவருடையவள் என்பதை கர்த்தர் காட்டுவார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கை தட்டி take it. உன்னை பார்த்தாலே சிலருக்கு எரிச்சலா இருக்குதானே, உன்னை பார்த்தாலே சிலருக்கு வயிறு எரிகிறது தானே, உன்னை பார்த்தாலே சிலருக்கு அந்த அளவு கோபம் வருது தானே. அதனால உன் வாழ்க்கை அப்படியே கொஞ்சம் அமைதியா மூடி போட்டது மாதிரி ஆயிட்டு நினைக்கிறியோ, அது கண்கள் பார்க்கத்தக்கதாக நீ வெளியே வருவேன்னு சொல்லி நான் நம்புறேன். எந்த கண்ணு உன்னை வயிறெறிஞ்சு பார்த்து கொண்டிருக்கிறதோ, உன்னை சபிச்சு கொண்டிருக்கிறதோ, அது கண்களுக்கு முன்பதாகவே, அது கண்களுக்கு முன்பதாகவே கண்ட கண்ட புறம்போக்கு கையிலலாம் கர்த்தர் உன்னை விட்டு கொடுக்க மாட்டார். கை தட்டி வாங்கிக்க. ஆமென். ஆமாயா, நீ அவருடையவன் தானே, நீ அவருடையவள் தானே. ரோட்ல போற வரதுகிட்ட எல்லாம் உன்கிட்ட கர்த்தர் உன்னை உறுப்பு கொடுக்க மாட்டார். என்னைக்கும் தெரிஞ்சுக்கணும், அவருடையவன் கிறிஸ்து எனக்கு ஜீவன். விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமே. ஒண்ணு செய், அறை வீட்டுக்குள்ள போய் அவர் சமூகத்துல விழுந்துரு. அவ்வளவுதான். அப்பான்னு விழுந்துரு, தூக்கிடுவார். மனுஷன்ட்ட போகாத, மனுஷன்ட்ட சொல்லாத. அல்லேலூயா சொல்லுங்க. வா, ஆண்டவர் போறாரு. மூடப்பட்டு கல்ற இருக்கு. சாப்டர்லாம் க்ளோஸ், ஃபைல்லாம் க்ளோஸ்ன்னு பண்ணியாச்சு. ரிஜிஸ்டருமே பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அந்த நாட்களில் யூதர்களுக்கு ஒரு முறை இருக்குதான். செத்தவன் உடனே ஒரு 3 நாளில் எழும்பி வந்துடுவான்னு நினச்சிவாங்களாம். எப்படி? அந்த ஆவி அங்கேயே தான் சுற்றிட்டு இருக்குன்னு ஒரு ஒரு எண்ணங்கள் அங்கே உண்டா. அது ஒரு என்ன சொல்லுவாங்க, இப்போ இன்னைக்கு கூட இன்னைக்கு இருக்கிற காலத்தில் கூட சிலர் நினைப்பாங்க தானே, கல்லறையில் சுடுகாட்டில் தான் பேய் இருக்கு. நீ சுடுகாட்டில் அவன் கூடவே உட்காந்துட்டு இருக்கு. நிறைய பேருக்கு ஏன் கல்லறைக்கு போற? கரெக்டு தானே அலெக்சாண்டர்? கரெக்டு தானே சொன்னார். கல்லறையை பார்த்தா தான் நிறைய பேருக்கு பயமா இருக்கும். உன் பக்கத்திலே பேயை வச்சு நடந்துட்டு இருக்க நீ. உங்களை சொல்ல, நீங்களாம் ரொம்ப நல்லவங்க. சிலதுங்க அப்படிதான் இருக்குது. அவ்வளவு கேடான எண்ணத்தை வச்சுட்டு அலையும். வெளிய பெரிய பக்திமான் மாதிரி தன்னை காட்டிக்குங்க. உள்ளம் பார்த்தா கேடு. அடுத்தவன் அழியணும்னு நினைக்கிற இருதேன், அடுத்தவன் நாசமாகணும்னு நினைக்கிறேனே. ஏன் சொந்த குடும்பத்தில் இருக்கிற அண்ணன் தம்பி நல்லா இருக்க கூடாதுன்னு நினைப்பாங்க. சொந்த குடும்பத்தில் அக்கா தங்கச்சி நல்லா இருக்க கூட அழிஞ்சு போங்கன்னு நினைக்கிற கேவலமான பிறவிகள். மிருகங்கள் கூட நீங்க நல்ல மிருகங்களா இருக்குதுங்க. மனுஷன் அவ்வளவு கேவலமா இருக்கான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. ஆமா தானே? கேளுங்க. ஆமா தானேயா? கூட பிறந்தவன் நல்லா இருக்கிறது கூட பிறந்தவனுக்கு பிடிக்காது. எவ்வளவு கேடுகட்ட இருதயம் பாருங்க. ஆனா ஆண்டவர் 4 நாள் கழிச்ச பிறகு லாசருடைய ஃபைலை ஓபன் பண்ண போறார். இன்னைக்கு நான் உன்னை பார்த்து சொல்றேன், இதெல்லாம் தீர்க்க தரிசனம். சரியா? ஆமா, இதெல்லாம் வாங்கிக்கங்க. யாரெல்லாம் வாழ்க்கையில முற்றுப்புள்ளி எழுதினார்களோ,
முடிவுரை எழுதினார்களோ, கர்த்தர் உன் ஃபைலை மறுபடி ஓபன் பண்ணி, நீ செத்து போனவனாய், கட்டப்பட்டவனாய், ஜீவன் இல்லாதவனாய், சீலையினால கட்டப்பட்டு ஒரு பிரேதத்தை போல உன்னை பார்த்திருக்கலாம். அதே கண்கள் காணும், நீ வாசனை உள்ளவனாய், மகிமையான ஒரு சாட்சியாய், கர்த்தருக்கு மகிமையான ஒரு சாட்சியாய். கரெக்டா இல்லையாங்க? ஒன்னே ஒன்று செய், இன்னைக்கு அவரை மட்டும் நோக்கி பார்த்துட்டே இரு. அவரை போல மாறுங்க. அவரை போல மாறுறதுக்கு எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? கை உயர்த்தி காட்டுங்கப்பா. அப்பாட்ட சொல்லுங்க, அப்பா ஐ எம் ரெடி லார்ட், உம்மை போல என்ன நீ மாற்றுங்க அப்பா. அப்போ மூடப்பட்ட கல்லறையை பார்த்து அந்த ஃபைலை ஓபன் பண்றதுக்கு மறுபடியும் ஆண்டவர் போறார். போய் சொல்றாரு, கொஞ்சம் ஆவியில பாருங்க பேசுறது, சரியா கவனிக்கிறீங்களா? ஒரு ஆமீன் சொல்லுங்கப்பா. எவன்டா அவர் யோசிச்சு பாருங்க கொஞ்சம். ஒருவேளை அந்த அன்னைக்கு பரிசேயர்கள்லாம் இருந்திருப்பானுங்க தானே, பரிசேயர்கள்லாம் இருந்திருப்பானுங்க. ஏடா மூடப்பட்ட இடத்துல இவருக்கு என்னடா வேலைன்னு நினைச்சிருப்பான். கரெக்டாச்சு, நம்ம தான் மூடி போட்டாச்சு. அவன் வேலையே மூடுற வேலை தான். இன்னைக்கு நிறைய பேர் வேலை என்ன தெரியுமா? அடுத்தவனை மூடி போட்டுறணும். ஒருத்தன் எழும்பிடவே கூடாது, ஒருத்தன் நல்லா இருந்துடவே கூடாது, நீ ஆசீர்வாதம் இருந்துடவே கூடாது. சில நேரங்களில் மனுஷனெல்லாம் நினைச்சோன்னு நினைச்சுக்கோங்களேன், போய் கர்த்தருக்குன்னு ஒன்று சொல்லுவானுங்க, அப்புறம் அதை செய்ய மாட்டானுங்க. பணம் வந்தோடனே நிறைய பேர் மாறிடும். சில புத்தி, சில கேரக்டர்லாம் பணம் வர்றதுக்கு முன்னக்கூட்டி அப்படியே ஜெபம், மீட்டிங்கு, கூட்டம்னு கிடக்கும். எவ்வளோ தூரம்னாலும் கூட்டத்துக்கு வரும். பணம் வந்த பிறகு கண்ணு தெரியாமல் போயிடும். ஆமாம், இன்னைக்கு நிறைய கேரக்டர்ஸ் அப்படி இருக்கு. அற்புதம் நடக்கணும்னு நிறைய பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் அதை எனக்கு இந்த வந்துச்சுன்னா நாங்கள் அதை செஞ்சிருவோம் பாஸ்டர், இதை பண்ணிடுவோம் பாஸ்டர். வந்ததுக்கு பிறகு ஆட்களை சத்ததே இருக்காது. ஆமா, தேவன் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. உன் கிரியைகளுக்கு பலன் உண்டு. நீ எதை விதைக்கிறியோ அதை அறுக்கதான் செய்வாய். இன்னைக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு நாள் நீ சிந்திப்ப, நான் இந்த பண்ணின ஏமாற்று துரோகம் அதுதான் என்ன இன்னைக்கு இப்படி ஆகிட்டு இருக்குது. புரியுதா இல்லையா? சொல்லுங்க. ஆமா, சத்தம் வராது, பரவாயில்ல, அதான் உண்மை. கரெக்டா? அப்போ பரிசேயர்கள் மூடி போட்டவன இயேசு வராருன்னா அவன் யோசிச்சிருக்கான், என்னடா இவருக்கு என்னடா மூடி போட்ட இடத்துல இங்க என்னடா வேலை? நிறைய பேர் நினைப்பான், மூடி போட்டாச்சு அப்புறம் எதுக்கு? மூடி போட்டாலும் ஒன்ன என் ஆண்டவர் வருகிறத ஒன்னால தடுக்கவே. நல்லா வாங்கிக்கங்கப்பா, நல்லா வாங்கிக்கங்க. மூடி போட்டாலும் கர்த்தர் உனக்கு செய்யறதை தடுக்க ஒருத்தனாலும் முடியாது. ரெடி ஆயிட்டீங்களா? அவன் பரிசேயர்கள் நினைக்கிறாங்க, என்னடா மறுபடி என்னடா இப்பதான்டா மூடி போட்டோம். ஆண்டவர் இன்னைக்கு நம்புறேன், இன்னைக்கு உங்களெல்லாம் பார்த்து எது உன்னை மூடி போட்டுச்சோ, உன்னை அடைச்சி வச்சிருச்சோ, இன்னைக்கு அதெல்லாம் கர்த்தர் ஓபன் பண்ணுவா. ஹார்ட் பிளாக் இருக்கா, அந்த ஓபன் உண்டாகட்டும், அந்த அடைப்பு ஜீசஸ் நேம். ஆமென். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை. உன் சரீரத்தில் எதெல்லாம் அடைக்கப்பட்ட நிலைமையில இருக்குதோ, இன்னைக்கு மறுபடி கர்த்தர் அதை ஓபன் பண்ணுவா. நம்புற பிள்ளைங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பா. ஆமென். அப்ப என் ஆண்டவர் வராரு, சொல்றாரு வந்துட்டு, என்னடா நான் வந்துட்டேன், இனி இது மூடப்பட்டு இருக்க கூடாது, கல்லை எடு. உனக்கு கல்லை எடுத்து போட்டாங்களாம். அடுத்தது என் ஆண்டவர் சொல்றாரு, லாசருவே இனி உனக்கு உள்ள வேலை இல்லை, அந்த மரணத்துல உனக்கு வேலை இல்லை, அந்த இருள்ல உனக்கு வேலை இல்லை, அந்த இழப்புகளில இன்னைக்கு உனக்கு வேலை இல்லை. உனக்கு இனி அங்க என்ன இருக்கிறது? இனி இருக்க வேண்டிய இடம் வேற, வெளியே வா. ஆமென். இன்னைக்கு உங்களெல்லாம் பார்த்து சொல்றேன், எதுல உட்கார்ந்து சிக்கி சீரழிஞ்சு கொண்டிருக்கிறாயோ, எதுல சிக்கி தவித்து கொண்டிருக்கிறாயோ, அதுல இருந்து கர்த்தர் இன்னைக்கு உன்னை வெளியே கொண்டு வந்து, விசுவாசிக்கிற பிள்ளைங்க வாங்கிக்கங்க பா, கைகளை தட்டி. கம் ஆன் பீப்புள் ஆஃப் காட், ஜீசஸ் நேம். ஆமென். வாங்கிக்கங்க. மால்காரபூஷா
ஆண்டவர் சொல்றார் லாசருவை பார்த்து, கல்லர் புரட்டின உடனே கர்த்தர் அடுத்த கமெண்ட் கொடுக்கிறார், லாசருவை நீ என்ன பண்ணு, ஏன்னா உனக்கு சொல்லப்பட்ட பிரகாரம் அவன் நடக்க போகிறது. லாசருவே உனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே, தேவ பிள்ளையே உனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே அவர் உனக்கு என்ன சொன்னாரோ அதை செய்து முடிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? இனி அவர் சொல்ல என்ன காரியத்தை எனக்காக அவர் சொன்னாரோ அதன் பிரகாரமாகவே நடக்கும் என்று சொல்லுகிற பிள்ளைங்க நல்ல கைகளை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஒரு ஆமென். ஆமென். இன்னொரு சான்ஸ் கிடைக்குது உனக்கு, உன் ஃபைலை ஓபன் பண்ணி, ஆமென், உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து, உன்னை பெருகவே பெருக பண்ணி, உன்னை பெரிய சாட்சியா நிறுத்தும்படியாக நம்புற பிள்ளைங்க கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. எத்தனை பேர் லைவ்ல பார்த்துட்டு இருக்க தேவ பிள்ளைகளை உங்களை பார்த்து நான் பேசுறேன். உன் குடும்பம் உன்னை மூடி போட நினைச்சாலும் மறுபடி வந்து என் ஆண்டவர் உன் ஃபைலை திறந்து உன்னை ஓபன் பண்ணி உனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து உன்னை நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதிக்கவே உன்னை. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? எஃப் மேஜர். ஆமென். இந்த பாடல் பாடலாமா? இந்த பாடலை பாடும்போது அப்படியே தேவனுக்கென்று விதைச்சிடலாமா? ஊழியத்திற்கென்று அரராத், இந்த ஊழியத்திற்கென்று தேவைகளுக்கென்று விதைக்கிற தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் அதை விதைங்க. ஒருவேளை இது ஆன்லைனில் பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் இந்த ஊழியங்கள், இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்ததுன்னா அந்த காண்கிற ஜிபே நம்பர் மூலமாக உங்கள் காணிக்கைகளை நீங்கள் விதைத்து, தேவனுடைய வார்த்தையை நம்ம வெறுமையாக கேட்டுட்டு ஆமைன்னு சொல்லிட்டு போகிறத விட அந்த வார்த்தையை கனப்படுத்துறதுக்கு அடையாளமாய் நீங்கள் விதைக்கும் பொழுது அதில் ஒரு பெரிய பலனை நீங்கள் காண்பீர்கள். ஆமென். ஆமாம். அவனவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, உற்சாகமாய் மனப்பூர்வமாய் கொடுத்து கர்த்தருடைய ஊழியத்தை தாங்குங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த பாடலை பாடும்போது தேவனுக்கு கண்டு விதையுங்கள். அதன் பிறகு அப்படியே உங்களுக்காக ஜெபம் நம்ம இந்த கூட்டத்தை நிறைவு செய்வோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவேன், உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவேன், உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவேன், உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவேன், நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே, உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடு. நல்ல கைத்தட்டி பெருக பண்ணிடுவே, என்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே, உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவேன், அதுதான் கிருப. கமான், அதுதான் கிருப, நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்த. நம்புற பிள்ளைங்க, அதுதான் கிருப, அதுதான் கிருப, என் ஜீவியத்தின் பாடலானதே, ஜீவனை பார்க்கிலும் பெரியதே, எனக்கு அது இலவசமானதே, தேவ கிருபையே, ஜீவனை பார்க்கிலும். ஆமென். எனக்கு அது இலவசமானதே, தேவ கிருபையே, ஜீவனை பார்க்கிலும் பெரியதே, எனக்கு அது இலவசமானதே, தேவ கிருபையே. கொடுத்த கரங்களை ஆண்டவர் 1000 மடங்கு ஆசீர்வதிப்பாராக. அம்மைக்கு குலுக்கி மடியில் சரிந்து விழும்படி உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அப்போ ஆண்டவர் சொல்றார், லாசருவே நீ வெளியே வா,
உன்னை நிறைய பேர் வெளியே பேசிட்டு இருக்கிறான், ஃபைல் க்ளோஸ் ஆயிட்டுன்னு. அவன் கண்ணு பார்க்கட்டும், நீ வெளியே வா. இன்னைக்கு எத்தனை நம்புறீங்க? நான் அன்னைக்கு சொல்றேன், ஆவியில வைராக்கியமா சொல்றேன், எவெல்லாம் உன்னை பார்க்க கூடாதபடிக்கு அவன் முகத்தை உனக்கு மறைச்சானோ அவன் கண்கள் பார்க்கும் உன் கூட அவர் இருக்கிறத. நம்புற பிள்ளைங்க கைத்தட்டி வாங்கிக்கோ, வாங்கிக்கோ. உன் சொந்த கண்களை பார்க்கும். ரொம்ப காலம்லாம் காத்திருக்க வேண்டாம், சீக்கிரமா நடக்கும். அது ரொம்ப துரிதமாய் நடக்கும். நான் விசுவாசத்துல பேசிக்கிட்டே இருக்கிறேன். இந்த வருஷம் முடிவிற்குள்ள நீ அற்புதத்தை காண்பாய். இந்த மாத முடிவிற்குள்ள அதன் அடையாளம் உனக்கு தோன்றும். இந்த மாசத்திற்குள்ள நான் சொல்றேன், ஒரு அடையாளத்தை நீ காண்பாய். நம்புற பிள்ளைங்க கை தட்டிட்டு ரிசீவ் வாங்கிக்கோ, வாங்கிக்கோ, வாங்கிக்கோ. அவன் வெளியே வந்தான். அவன் சரீரம் முழுவதும் கட்டப்பட்டதாக இருந்தது. கர்த்தர் சொன்ன, அவனை கட்டவிழ்த்து விடுங்கள். உன் கட்டுகள் எல்லாம் இன்னைக்கு கர்த்தர் அவிழ்க்கட்டும். எத்தனை பேர் ரிசீவ் பண்றீங்க? என் கட்டுகள் எல்லாம், கைகளை உங்க தலை மேல கை வச்சு சொல்லுங்க, என் கட்டுகள் எல்லாம் அவனை கர்த்தர் அவிழ்க்கிற வேலை. இன்னைக்கு உன் கட்டெல்லாம் அவிழ்க்கிறார். உன் குடும்பத்தில் இருக்கிற கட்டு, வேறு எந்தெந்த பகுதியில் வேர்ல இருந்து கட்டி வச்சிருக்க அந்த வேறு எல்லா கட்டுகள் எல்லாத்தையும் கர்த்தர் அவிழ்க்கிற வேலை, அவிழ்ந்து கொண்டிருக்கிறது இயேசுவின் நாமத்தில். நம்புற பிள்ளைங்க நல்லா ரிசீவ் பண்ணிக்கோங்க. என் கட்டுகளை ஆண்டவர் கட்டளையிடுகிறான். அவன் கட்டுகள் அந்த சீலைகளினால் அந்த கட்டப்பட்ட கட்டுகளை அவிழ்த்து விடுங்க. ஆமே. எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் அவிழ்த்து விடுகிற வேலை. இந்த மீட்டிங் வந்து உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு புதிய தொடக்கத்தை தேவன் தந்து உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. இதை பார்க்கிற தேவ பிள்ளைகளை உங்களுக்கும் சொல்றேன், எது எது உன்னை சுழற்றி இருக்குதோ, உன்னை கட்டி வைத்திருக்கிறதோ, அதன் கட்டுகள் எல்லாம் அவிழ்க்கிற ஒரு வேலையா இந்த வேலை இருக்கட்டும். என் ஆண்டவர் உன் கட்டுகளை அவிழ்த்து உன்னை பெரிய சாட்சியாய் கர்த்தர் எடுத்து நிறுத்த அவர் வாசியா இருக்கிறார், ஆசையா இருக்கிறார். அவன் உன்னை மகிமையின் நிறுத்துவார். அவன் கட்டுகள் அவிழ்க்கப்பட்டது. மறுபடியும் அந்த குடும்பத்திற்கு ஒரு சான்ஸ். எந்த குடும்பத்தில் தன் சகோதரன் இல்லாத நிலைமை அனுபவித்தார்களோ அதே குடும்பத்தில் அவன் சகோதரனை இணைந்து தேவனுக்கு சாட்சியா அந்த குடும்பம் நின்றது போல கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஒரு பெரிய சாட்சியை நிறுத்துவார். நம்புற பிள்ளைங்க எல்லாரும் எழுமி இருக்கலாமா? கமான். லைவ்ல பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன், அது எவ்ரி மந்த் 4th Saturday நம்முடைய டோக்ஸா மீட்டிங் இப்பொழுது குன்றத்தூரில் இருக்கிற அரராத் ப்ரேயர் ஹவுஸில் நடக்கிறது. அடுத்த மாதம் 22ஆம் தேதி நம்முடைய மீட்டிங், November 22 நம்முடைய டோக்ஸா மீட்டிங். அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு தேவனுடைய நன்மைகளை, வாக்கு தத்தங்களை, வார்த்தைகளை, அற்புதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி உங்கள் அன்போடு நான் அழைக்கிறேன். இந்த ஊழியத்தை நேசிக்கிறவர்கள், ஜெபிக்கிறவர்கள் தொடர்ந்து இந்த ஊழியத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த ஊழியத்தை நீங்கள் உங்களுடைய காணிக்கைகளினால் தாங்கணும்னு விரும்புனீங்கன்னா கீழே காண்கிற ஜிபே மூலமாய், அக்கௌண்ட் மூலமாய் நீங்கள் ஊழியத்தை தாங்கலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்போ உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். தகப்பனே, யாரெல்லாம் லைவில் பார்த்துட்டு இருந்தார்களோ அவர்கள் மேலாம் உடைய கிருபை இறங்கட்டும். ஒரு சான்ஸை கொடுக்கிறீர், அவர்களை மறுபடியும் எழுப்ப போகிறேன். எந்தெந்த பகுதியில் ஒருவேளை ஹார்ட் பலவீனமாக இருக்குது, கிட்னி போயிடுச்சு, மறுபடியும் அதிலெல்லாம் ஒரு ஜீவன் உண்டாக போகிறது. புது ஹார்ட் உண்டாகட்டும், புது கிட்னி உருவாகட்டும், எல்லாம் புதுசாய் மறுபடி அது ஃபங்க்ஷன் ஆகட்டும். இழந்து போன நன்மைகள்லாம் மறுபடி உங்கள் பிள்ளைகளுக்கு வந்து சேரட்டும். ஐ ரிலீஸ் இன் த மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ். நான் இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய கிருபை அவர்களை சந்திக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Ararat Power Ministries.